அப்போ இது அப்படி இல்லை. கல் வீசுகிற, திரும்ப தாஃப் செய்கிற, இந்த சஃபா மருவா ஓடுற, இதில் நேரடியாக ஒரு கருத்தும் இல்லை. அதுக்கு ஓடுறேன்னு கருத்து இல்லை. அதுக்கு உண்மையில் சஃபா மருவாக்களில் சும்மா அப்படி ஓடுங்கோ, அதுதான் கருத்து. அது நேரடியாக அதான் கருத்தாண்டா இல்லை. நேரடி கருத்து எடுக்கல. அதுக்கு ஒரு நாள் கல்லை வீசுகிற அதனையே சைத்தானிக்கிறான். இவ்வளோ பேர் சேர்ந்து அடிக்கணுமா நீ சைத்தானுக்கு? எத்தனையோ கோடிக்கணக்கான ஆக்கள் வைத்து சைத்தானுக்கு இவ்வளோ கல்லெல்லாம் அடிக்கிற. பெரிய கல்லால் அடித்தா தள்ளப்பட்ட ஆக்கள் வைத்திருங்க கடைசியில். அவள் சின்ன சின்ன கல்லெல்லாம் வீசுகிறேன். என்ன கருத்து? அப்படித்தான். அப்போ நேரடியாக அந்த வேலைகளுக்கு நேரடியாக ஒரு கருத்தும் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நாங்கள் இன்றைக்கி எங்களோட பொது தலைப்பு ஆன்மீக பாது. அதாவது நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களோட பாடத்தை 5 பாதையாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஆன்மீக பாது, இன்னொன்று இஸ்லாமிய சட்டத்தோடு சம்மந்தப்பட்ட பாது, 3 சமகால இஸ்லாமிய சிந்தனை, அடுத்தது அதை சொன்னேன் இப்போ தஃப்சீர், திரும்ப ஹதீஸ். 5 ஹதீஸ் நாங்கள் பார்த்தோம் போன முறை இல்லையா? இந்த முறை இது இந்த காலத்துக்கும் உள்ளது, அதோட ஆன்மீக பாதையோடு சம்மந்தப்பட்டது. அப்போ ஆன்மீக தலைப்புன்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கி இந்த தலைப்பை போட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒவ்வொரு தலைப்புக்கிற ஒன்று நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். அப்போ நாங்கள் ஹஜ் வணக்கம் அதில் பொருளும் சிந்தனை பார்க்குறோம். இதில் சட்டங்களை நாங்கள் பார்க்கல, அது சரியான விரிவுபட்டு கொண்டு போவோம். கேள்விகளும் ஓவர் ஆயிரும். அதனால் நாங்கள் அதை பார்க்கல. நீங்கள் யாருமே ஹஜ் செய்கிறீங்களே ஆகிக்கும். இந்த முறை இதுக்கு முந்தி செஞ்சுப்பீங்கோ, இந்த முறை செய்கிறீங்களே ஆகிக்கும். இதுக்கு வெளியில் நிறைய பேர் இருப்பாங்க சில நேரங்களில், அவங்களுக்கு சில நேரங்களில் இது பயன்படும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம். இப்போ முதலாவது நாங்கள் இதில் பார்க்குற என்னென்னா, பொதுவாக வணக்க வழிபாடுகளை நாங்கள் எப்படி பார்க்குவோம், வணக்க வழிபாடுகள் என்றதை நாங்கள் எப்படி பார்க்கணுமென்று ஒரு சின்ன போன முறை நாங்கள் ஹதீஸுக்கு சொன்னோமே, ஹதீஸ் எப்படி விளங்கணுமென்னு சொல்லி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு, அது மாதிரி நாங்கள் இன்றைக்கி இந்த வணக்க வழிபாடுகள் என்றதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கணுமென்று தான் நாங்கள் முதலாக பார்க்குறோம். இது பாருங்க, வணக்கம்னு சொன்னால் அது நாங்கள் இப்படித்தான் பார்க்கணும். மறை உலகத்தோடு கற்புலனாகும் உலகத்தை தொடர்புபடுத்துதல், அதுதான் உண்மையில் வணக்க வழிபாடு. இஸ்லாத்துக்கு 3 துண்டி சாதாரணமாக நாங்கள் சொன்னோம். ஒன்று அக்டீதான்னு நாங்கள் சொல்லுவோம், ஒன்றா அக்டீதான்னு சொல்லுவோம். இஸ்லாத்தில் 3 பாதிகள். ஒன்று அக்டீதா, 2 ஷாயிர், ஷாயிர் இதுதான் வணக்கம், 3 ஷராய அண்டு 3 பாது இருக்குது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இப்படி 3 பாது இருக்குது. அகீதா மறை உலகத்தோடு சம்மந்தப்பட்டது, கற்புலனாகாத உலகத்தோடு சம்மந்தப்பட்டது. அப்படித்தானே? அல்லாஹ், மர்மனால், வஹி உண்மையில் அந்த நாங்கள் சொல்கிற நபிமார்களோட வேதங்களும் மறை உலகம்தான். உண்மையில் நபிமார்கள் பார்த்தா கற்புலனாகும் மனுஷன், ஆனால் அவங்க நபி என்ற அந்த கருத்து உண்மையில் மறை உலகத்தோடு சம்மந்தப்பட்டது இல்லையா? அப்படி எல்லாமே அகீதால எல்லா பகுதிகளும் மறை உலகத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதியை விளங்கப்படுத்துறது தான் நாங்கள் அகீதான்னு சொல்லுவோம். ஷராய, இதுக்கு நாங்கள் வருவோம். அதுக்கு முந்தி ஷராய என்னது? சட்டங்கள் கருத்து. கற்புலனாகும் உலகத்தை ஒழுங்குபடுத்துதல், அதான் மேலே ஷராய் சட்டங்கள். அப்படித்தானே? உதாரணமாக கணவன் மனைவி தொடர்பு, பிள்ளைகளும் உம்மாவும் பாப்பாவும் தொடர்பு, இரத்த உறவுகள் உள்ள தொடர்பு, இது ஒரு சட்டப்பாது. குற்றவியல் சட்டங்கள் இன்னொரு சட்டப்பாது. வியாபாரத்தோடு சம்மந்தப்பட்ட சட்டங்கள் இன்னொரு பகுதி. இதெல்லாம் கற்புலனாகும் உலகம். நாங்கள் வாழ்கிற உலகத்தில் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு இப்படி அந்த கற்புலனாகும் உலகத்தோடு சம்மந்தப்பட்டது தான் இந்த ஷராய். குற்றச்செயல்களாக இருக்கையிலும் அல்லது குடும்ப சட்டங்களாக இருக்கையிலும் அல்லது வியாபார சட்டங்களாக இருக்கையிலும் இப்படி எல்லாமே இந்த கற்புலனாகும் உலகோடு சம்பந்தப்பட்ட பொருட்களோடு மனிதர்களோடு உறவாடுறது தான் இது. அதை எப்படி அதை உறவாடுற, எப்படி அதை ஒழுங்குபடுத்துகிற கற்புலனாகும் உலகம், இந்த ஒழுங்குபடுத்துகிற வேலையை தான் இந்த சட்டங்கள் செய்யும் இல்லையா? அதான் சட்டங்கள். நாங்கள் அது ஷராயான்னு சொல்லுவோம். இப்போ ஷாயிர், ஐன் வரணுமே, ஷாயிர், ஷாயிரா என்று சொல்லுவான். ஷாயிரண்டா வணக்கங்கள், தொழுகை, நோம்பு, ஹஜ்ஜி,
திரும்ப திக்ர உராதுகள் அப்படின்னு சொல்லுவோமே, சுண்ணத்தான வணக்கங்களும் வாஜிபான வணக்கங்கள் என்று ஒரு பாதம். இது என்ன வேலையை செய்தண்டா, இதையும் தொடர்படுத்துகிற வேலையை தான் செய்யுது. கற்புலனாகும் உலகோடு மறை உலகத்தை தொடர்புபடுத்துதல், அதுதான் உண்மையில் வணக்க வழிபாடு. கற்புலனாகும் உலகத்தோடு மறை உலகத்தை தொடர்புபடுத்துதல் சொல்லுவோம். இப்போ இந்த பாருங்க, இது கற்புலனாகும் உலகம் எப்படி இருக்கும்? அது வெறுமனே கருத்தாகவும் சிந்தனையாகவும் இருக்கும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், மறுமனால் ஒன்று இருக்குது, நபிமார்கள் வந்தாங்க, எங்களோட கடைசி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இப்படி நம்பிக்கையாக அல்லது கருத்தாக எங்கள்கிட்ட இருக்குமா, கருத்தாக நம்பிக்கையாக இருக்கு. இப்போ கருத்தாக நம்பிக்கையாக இருந்து மட்டும் உண்மையில் போதாது இல்லையா? அதை அந்த நம்பிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர? அன் தாபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தக்குன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை நீ வணங்குறது அவனை ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி, நீ அவனை பார்க்காட்டியும் அவன் உன்னை பார்க்குறான். அப்போ அல்லாஹ்வை அந்த அந்த என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்ற உணர்வை கொண்டு வர்றது தான் கற்புலனாகும் உலகத்துக்கு அல்லாஹ்வை கொண்டு வர்றது. கற்புலனாகும் உலகுக்கு அல்லாஹ்வை கொண்டு வரேன்னா கருத்தாக தான் வழக்கு தானே அது. அல்லாஹ்வை சும்மா மனசிலையும் சிந்தனையிலையும் வச்சு போதுமா? அது போதா இல்லையா? அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், கற்புலனாகாத உலகத்தில் இருக்கிற இந்த கருத்துக்கள் அப்படியே கற்புலனாகும் உலகத்துக்குள்ளால் கொண்டு வந்தால் தான் நாங்கள் சக்ஸஸ், இல்லாட்டி தோல்வி. வெறும் கற்பனை, அது வெறுமனே கருத்தாக சிந்தனையாக இருந்துட்டு போகும். அதை உள்ளுக்கு கொண்டு வந்தால் தான், நாங்கள் வாழ்கிற உலகத்துள்ளுக்கு கொண்டு வந்தால் தான் அதில் பொருள் இருக்கு. விளங்கு தானே? இப்போ உதாரணமாக சூரத்துல் முஜாதலால் 1வது வசனத்தில் ஒரு சம்பவம் ஒன்று வரும். ஹவுலா அந்த பெண்மணியோட ஹஸ்பண்ட் அவரை அந்தி கலஹரி உம்மி, நீ என்ற உம்மாவை போல அப்படி சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டார். அரபியல்னு ஒரு வழக்கு, அது அந்த காலத்துலேருந்து வழக்கு. அப்போ அவள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிட்டா. அப்போ அல்லாஹ் தஆலா அதுக்கு தீர்ப்பு சொன்னான். அல்லாஹ் தஆலா தீர்ப்பு சொன்னான். இந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிக்கணும். கது சமி அல்லாஹுல்லத்தி துஜாதிலுக்க ஃபீ ஸௌஜிஹான்னு அந்த ஆயத்தை அப்படியே சொல்லிட்டு வந்து கடைசிக்கு முடியும். அல்லாஹை பற்றி சொல்கிற நேரம் இன்னல்லாஹ சமீஉன் பஸீருன் என்று முடியும். அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான்னு முடியும். இது இப்போ அங்கே நடைமுறை ஆயிட்டு விளங்கிச்சா அப்படின்டா. இப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினொன்னே விளங்கிட்டுது எல்லாருக்கும், சுற்றி இருந்த எல்லாருக்கும், அந்த அந்த முறையிட்ட பெண்ணுக்கும் அல்லாஹ் கேட்டான் இல்லையா? திரும்ப அந்த பெண் வந்தது போனது, ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பேசின உடல் மொழி எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தான்னு விளங்கிட்டு. சமீஉன் பஸீருன். அப்போ என்ன நடந்தது? உலகத்துக்கு கற்புலனாகும் உலகத்துக்கு அல்லாஹ்வை கொண்டு வந்தேன். விளையும் கொள்ளாங்க, அல்லாஹ்வை கொண்டு வந்தேன். அதுதான் உண்மையில் நடைமுறைக்கு வரணும். அதுதான், இல்லாட்டி இந்த இதுக்கு கருத்து இல்லை. சரியா? இப்போ சூரத்து தபாரக்க சூறாவில் கொஞ்சம் பின்னுக்கு வரும் நினைக்கிறேன், 10-11வது வசனமாக இருக்கும். அதில் வரும், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். அல்லாஹ்வை அவன் மறைவாக இருக்கும்போது பயப்படுபவர்கள். அல்லாஹ்வை அவன் மறைவாக இருக்கும்போது பயப்படுபவர்கள். இப்போ எங்களுக்கு ஆள் தூரத்தில் இருந்தால் பயம் வாரில்லை தானே இயல்பாக. நாங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அதிகாரி இல்லை, நாங்கள் தான் எல்லோரும் நான் வேலை செய்கிற ஆக்கள் தான் இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் விளையாட்டு குணமெல்லாம் வரும், சீரியஸாகலாம் ஈக்க மாட்டோம். ஆள் வந்துட்டால் டக்குன்னு சீரியஸ் ஆகிடும், உள்ள சீரியஸ் ஆகி வேலை செய்யும் இல்லையா? இப்போ அல்லாஹ் கைப், அல்லாஹ் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறில்ல, அதுதான் இவ்வளோ கூத்து காரணம். அல்லாஹ் கண்ணுக்கு தெரியுறேன்னு வைங்களே, அப்போது ஒருத்தர் மெதுவும் செய்ய அல்ல என்ன நடக்கணும்ட்டா உடனே சண்டனை கிடச்சா நீங்கள் ஒரு பொய் ஒன்று பேசியாச்சு, உடனே ஒரு அடி ஒன்று விழுந்தேன்னு வைங்களே, அப்போ எங்கால அந்த அடி விழுந்துன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாருக்கும் விளங்கிடும் அல்லாஹ் பார்க்குறேன். அந்த மனசை கொண்டு வரையிலுமா, அல்லாஹ் பார்க்குறான்ற அந்த உணர்வை கொண்டு வரையிலுமா உள்ளத்துக்கு. அப்போ தான் இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர் அந்த ஆயத்து முடியும்.
அப்படி இருந்தால்தான் அவனுக்கு தான் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. அது ஒன்றுமே மனசுக்கு வராமல் சும்மா சும்மா பாவம் செஞ்சு கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டு வேலையில்லை. அப்போ அல்லாஹ் பற்றி அந்த பய உணர்வு, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் அந்த பய உணர்வு இருக்கிறவன் தான் சரியாக பாவ மன்னிப்பு கேட்பேன். அப்படி தானே? இப்போ நான் பாவம் செஞ்சேன்னு ஒருத்தரும் காணல, அப்போ என்னத்தையும் பாவம் மன்னிப்பு உண்டு. அப்படி தானே? என்னத்தையும் பாவம் மன்னிப்பு உண்டு. அப்போ அல்லாஹ் ஒருவன் இருக்கிற நம்பிக்கை இருக்க வைத்து தான் அவன் பாவ மன்னிப்பு கேட்குறான். அதான் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், பெரிய கூலி இருக்கும் அவனுக்கு தான், அப்படியான மனநிலை உள்ளவனுக்கு தான். அப்போ எனவே கட்புலனாகாத உலகை கட்புலனாகும் உலகு கொண்டு வர்றது தான் உண்மையில் இறை நம்பிக்கையில் அடிப்படை. அது இல்லாட்டி வேல் இல்லை. அதுதான் ரசூல்லா சொன்ன, நீ அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி வணங்குற, அவன் ஒன்றை பார்க்காட்டியும் அல்லாஹ், நீ அவனை பார்க்காட்டியும் அல்லாஹ் ஒன்றை பார்க்குற. சரியா? இந்த வேலையை எப்படி செய்கிற? அல்லாஹ் என்னை பார்க்குறான் என்ற அந்த உணர்வை எப்படி கொண்டு வர? அதைத்தான் இது செய். ஷாயிர், வணக்க வழிபாடுகள் அதை செய். விளங்குதா? வணக்க வழிபாடுகள் செய்கிற வேலை அதுதான். கற்பனனாகும் உலகத்தோடு மறை உலகத்தை தொடர்புபடுத்தல் என்ற வேலையை செய். தொழுகை, நோம்பு, ஹஜ்ஜி, ஜக்காத்து எல்லாம் அது செய்யுமா? செய்யணும், செய்தோ இல்லையோ செய்யணும். அப்படி தானே? இப்போ சொல்லுங்களேன், தொழுகை அது தெளிவு. அல்லாஹ்வை நினச்சி கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி, அடுத்தது ஓதி, ருக்கு செஞ்சு சுஜூ செய்து நல்ல தெளிவு, எங்களுக்கு நல்லாவே தெளிவு அல்லாஹ்வை மனசுக்கு கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் தொழுகிறோம். நோம்பும் அப்படி. இப்போ நோம்பு கள்ள நோம்பு குடிக்கலுமே எல்மேல யார கண்டுக்கும் தெரியாமல் கொஞ்சம் தண்ணி குடிச்சு கொள்ளையிலும், சாப்பிட்டு கொள்ளையிலும், எல்லாம் செஞ்சு கொள்ளையிலும், சில இடங்களில் ஹோட்டலில் சாப்பிட்டு கொள்ளையிலும். அந்த முதலாளிக்கு மட்டும்தான் தெரியும், திரை ஒன்று போட்டியும் பின்னாலையும் தின்னுட்டு போயிடலாம். முதலாளிக்கு மட்டும்தான் தெரியும் இவர் வந்து நோம்பு இல்லான்ட்டு, மற்றொருத்தருக்கும் தெரியும். ஆனாலும் அப்போவும் சாப்பிட்றல. ஏன்? அல்லாஹ் பார்த்து நிற்கிறான்ட்டு என்ன? அப்போ என்னது? கற்பலனாகும் உலகுக்கு அல்லாஹ்வை கொண்டு வர நோம்பு. ஜக்காத்துக்கு வாங்கலே, ஜக்காத்து கொடுக்காம கேள்வி தானே, கள்ளக்கணக்கு காட்டையிலுமே நல்லா எனக்கு ஜக்காத்து கடமை இல்லைப்பா என்றா நிசாப் அடையலை எல்மையில நல்லா எழும். அது சிறுபான்மை இருந்தால் வேண்டிய மாதிரி எழும், கேட்க பார்க்க ஆளே இல்லை. அப்படி தானே? ஓ, திரும்ப போதாத்துக்கு அதில் அந்த ஆயத்து உங்களுக்கு தெரியும், அந்த ஜக்காத் சம்பந்தமான ஆயத்தில் வர துத்தஹிருஹும், அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை இருக்க சொன்னான். ரசூலுல்லாஹ் பாச்சில் ஹுத் மின் அம்வாலிஹிம் சதக்கா, அவங்களோட செல்வத்திலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கோ. எதுக்குண்டா? துத்தஹிருஹும், அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக. தூய்மைப்படுத்துதல்னு சொல்ல என்ன வகையான சொல்? அது கைபு சொல், அது மறை உலக சொல். விளங்குதா? உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது. வெளியில் ஒன்றும் கழுகிற ஒன்றும் இல்லை, உள்ளத்தை தூய்மை. அப்போ அதுவும் ஒரு மறை உலக சொல். அப்போ எனவே இந்த வணக்க வழிபாடு என்ன செய்யுதுண்டா, ரெண்டுக்கு போயிட்டோமா? அப்போ வணக்க வழிபாடு என்ன செய்ய மாட்டோம்? மறை உலகத்தோடு இந்த உலகத்தை தொடர்படுத்தும். ஹஜ்ஜி நீ நல்ல தெளிவு அதுதானே? இப்போ நாங்கள் வருவோமே, இப்போ ஹஜ் எப்படின்னு வாரத்துக்கு வந்து இதுக்கு நாங்கள் வருவோம், வந்துட்டு ஹஜ்ஜிக்கு வருவோமே. இந்த தொடர்படுத்தல் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். வணக்க வழிபாடுகள் எல்லார்ட்டையுமே இருக்குது, தொழுகிற நோம்பு பிடிக்கிற எல்லார்ட்டையுமே இருக்குது. ஆனால் இந்த தொடர்படுத்தல் மறை உலகத்தோடு கற்புலனாகும் உலகத்தை தொடர்படுத்தல் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். இல்லாட்டி என்ன? கற்புலனாகும் உலகத்தில் அந்த தோற்றம் மட்டும் நிற்கும். இவர் தொழுகிறாரு ஏண்டா நிண்டிக்காரு, இப்படி தக்பீரை கட்டிக்காரு, ருக்கு செய்கிறாரு, சுஜூது செய்கிறார், எல்லாம் செய்கிறாரு. அப்போ என்ன? கற்புலனாகும் உலகத்தில் வெறும் தோற்றம் மட்டும் நிற்கும். ஹஜ்ஜி போனார், கல்லை வீசினார், அது செஞ்சார், இது செஞ்சார், தவாப் செஞ்சார், எல்லாம் செஞ்சார். கற்புலனாகும் உலகத்தில் அந்த வணக்கத்தில் தோற்றம் மட்டும் நிற்கும். ஆனால் அல்லாஹ் வரல. அப்போ என்னைக்குமெண்டா கற்புலனாகும் உலகின் கருத்தற்ற தோற்றம். அது என்ன கருத்து? அதுக்கு மனசில் இல்லை அல்லாஹ். அப்போ இவர் ருக்கு சுஜெல்லாம் செய்கிறார். என்னது? தொழுகையை பார்த்து தெரியாதவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எக்ஸசைஸ் உண்டு, நல்ல ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவான். 4 முறை எழுப்பினா நல்ல ஒரு எக்ஸசைஸ். 20 ரக்காத்து உதாரணமாக நோம்பில் சொல்கிறதா, கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாம் சமைப்பாடு அடைஞ்சு கொஞ்சம் உடம்பு நல்லா ஆயிக்கும். இதுதான் டாக்டர் பார்த்த சொல்லுவார். அப்படித்தான் அந்த வணக்கத்தை பற்றி அவருக்கு தெரியாட்டி அவர் சொல்லுவார். இதுதான் இதை கொடுத்தன்னு வைங்களேன், ஜக்காத்தை கொடுத்தன்னு வைங்களேன், நல்ல ஒரு மனுஷன், பரவாயில்ல, ஆக்களுக்கு உதவி செய்கிறார், இவர் சொல்லுவார்.
அந்த துதஹிருஹும் அந்த கருத்து இருக்குது தானே, அது எப்போ வரும்? உண்மையாகவே அந்த மனசோட கவனத்தோடு அல்லாஹுக்காக கொடுக்குறன்ற எண்ணத்தோடு கொடுத்தா தான் வரும். அதே மாதிரி ஹஜ்ஜி போகிறார், உங்கள்கிட்ட வந்து பிரியா விட சொல்லி திரும்ப ஒரு சாப்பாடு போட்டு உங்களுக்கு விட்டு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இப்படித்தான் நான் ஹஜ்ஜி போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா ஹஜ்ஜி போகிறார் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஏன்னா வெளி தோற்றமிக்குது. அப்போ என்ன கருத்துன்னு கேட்டால் ஒரு கருத்தும் இல்லை. அதுக்கு வெறுமனே ஒரு கற்பனாகும் உலகத்தில் ஒரு கருத்து இல்லாத ஒரு வேலையை ஒன்று செய்கிறார் இவர். அல்லது இந்த கருத்து இல்லாத வேலையை எக்ஸசைஸ் எத்தியாலும் சொல்லுவாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போனவே வணக்க வழிபாடு மறை உலகத்தோடு தொடர்புபடுத்துகிற மாதிரி இல்லாட்டி, வணக்க வழிபாடு மறை உலகத்தோடு தொடர்புபடுத்துகிற மாதிரி இல்லாட்டி அது வெறுமனே கற்பனாகும் உலகின் கருத்தற்ற தோற்றம், ஒரு கருத்துமே இல்லாத தோற்றம். சரிதானே? யோசனை ஆயிக்க நாங்களும் அப்படி தான் ஆகிக்கிறோமோ இல்லையான்னு ஒரு யோசனை ஒன்று போகுது. தொழுகிறோம் தானே, ஆனால் கருத்தற்ற கற்பனாக உலகத்தில் இருக்கிற கருத்தற்ற தோற்றம் தான் எங்கள்ட தொழுக. பள்ளி இருக்குது, ஹசரத்திக்காரு அழகாக ஓதுறாரு, சத்தம் ஒன்று கேட்குது, எல்லாமே இருக்குது. நோன்பு காலம் வருது, பள்ளி நிறைய ஆக்களிக்கிறாங்க. 20 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ எப்படியோ 20 ரக்காத்து சண்டையெல்லாம் போகும். இனி கற்பனாகும் உலகத்தின் கருத்தற்ற தோற்றத்துக்கு சண்டையும் போகும். 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா அதா இதான்னு சொல்லி இந்த கருத்தற்ற தோற்றத்தை பற்றி ஒருத்தரும் சண்டை பிடிக்கிறதில்ல. இந்த வெளித்தோற்றம் போதும் தானே, இல்லையா? வெளித்தோற்றம் போதும். அந்த ஜுஹா சொன்ன மாதிரி, ஜுஹா ஒரு கிணத்தை இறைச்சி கொள்றதுக்காக வேண்டி அந்த காலத்தில் இப்படித்தானே ஒரு மாட்டை வச்சு இயந்திரத்தை இயக்கினா தண்ணியை வெளியில் தள்ளும். இவரை கொண்டு போய் இயக்குறாரு, வெளியே தண்ணியில் வெளியே வருதில்லை, தண்ணி ஒன்றும் வெளில வருதில்லை. அப்போ ஒரு ஆள் கேட்டீங்க, என்ன பைத்தியம் விளையாடுறீங்க, இது என்னத்துக்கு மாட்டை வச்சு இயக்குறீங்க? இல்லை, எனக்கு அந்த சத்தம் மட்டும் போதும், சத்தம் ஒன்று கேட்குது, அதே போதும். அதே மாதிரி தான் எங்கட வணக்கம் நல்ல சத்தம் தானே ஓதுவார், ஆக்கள்லாம் நிறைய போகும், பள்ளி நிறையும், பெட்டிஸ் கிடைக்கும், டீ கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் உள்ளுக்கு என்ன, இந்த கருத்தற்ற தோற்றத்தை தான். அதுக்குள்ளார சண்டையும் பிடிச்சிக்கொள்ளுவோம் கொஞ்சம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டைகளும் மீக்கும். ஆனால் இதை பற்றி யாருமே பொருட்படுத்துறதில்லை. என்னப்பா அது கருத்தற்ற தோற்றமாகிக்குது, என்ன அல்லாஹ் சொல்லிக்கிற ரெண்டையும் தொடர்புபடுத்தத்தான் நான் செஞ்சுக்கிறேன். தொடர்புபடுத்தோணுமே எல்லாம் நம்புறதுல என்ன கருத்திக்கிட்டு வைங்களே, இல்லாட்டி எனக்கு மறும நாள் நம்பிக்கை. ஆனால் அந்த தொடர்படுது இல்லை, ஓதுறதான். சூரத்துல் ஃபாத்தியாலேயே மாலிகி யௌமித்தீன் சொல்கிறேன், மர்ம நாள்ட விசாரணை நாளின் தலைவன் அதிபதி சொந்தக்காரன் எல்லாம் சொல்கிறேன். அந்த ஆயத்துக்காக தான் மாலிகி யௌமித்தீன் என்று ஓதுறேன். ஒவ்வொரு நாளும் 17 முறை சொல்கிறேன். ஆனால் அது வாரம் இல்லை, பூமிக்கு வாரம் இல்லை. அது மர்ம நாள் பற்றிய நம்பிக்கை பூமிக்கு வாரம் இல்லை. ஆனால் எதுக்கெல்லாம் அதை வச்சுக்கிறேன், அந்த வணக்கத்தை ஏன் வச்சுக்கிறேன்னா தொடர்புபடுத்த இந்த மறை உலக நம்பிக்கையையும் நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தையும் சேர்த்து தொடர்புபடுத்தத்தான் நல்லா அதை வச்சுருக்கிறேன். அது கட்டாயம் வரணும், வராட்டி இது அந்த 3வது சொன்னதான் ஒரு கருத்து பிள்ளை. இப்போ வாங்கலே, ஹஜ் வணக்கம் இந்த மறை உலக தோற்றத்தில் மறை உலகத்தை அந்த இதோடு சம்மந்தப்படுத்துகிற ஒரு முதன்மைப்பட்ட வணக்கம். ஏன்னு விளங்குது அது? ஏனெண்டா எல்லாத்தையும் செயற்பாட்டு ரீதியாக அப்படியே காட்டும். அது எப்படி காட்டும்? பாருங்களேன், ஹஜ் வணக்கத்தில் எல்லா செயல்களும் ஒரு குறியீட்டு வடிவானது, நேரடியாக அதுக்கு பொருள் இல்லை. இப்போ நாங்கள் தொழுகையில் வைத்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம். அல்லாஹ் அக்பருக்கு நேரடி பொருள் இங்கே தானே, எல்லாருக்கும் தெரியுமா? அது மொழிபெயர்க்க தேவையில்லை, நேரடி பொருள் இருக்குது. இப்போ தக்பீரை கட்டி இப்படி நின்றால் நேரடியாக பணிபூண்டு கருத்து. ஒரு ஆளுக்கு முன்னால் நாங்கள் பெரிய ஒரு மனுஷனுக்கு முன்னால் போய் நிற்கும்போது இப்படித்தான் நினைப்போம், அப்படித்தானே? திரும்ப நினைவோம், நல்லா பெரிய ஆள்னா கொஞ்சம் குனிவோம், திரும்ப காலிலே விழுந்துருவோம் ஆள்கிட்ட. அது என்ன சுஜூத். அப்போ அது டக்குன்னு கருத்து இருக்குது. அப்போ இது அப்படி இல்லை, கல் வீசுகிற, திரும்ப தாப் செய்கிற, இந்த சஃபா மருவா ஓடுற, இதில் நேரடியாக ஒரு கருத்தும் இல்லை. அதுக்கு ஓடுறேன்னு கருத்து இல்லை அதுக்கு. உண்மையில் சஃபா மருவா கட்டில் சும்மா அப்படி ஓடுங்கோ, அதுதான் கருத்து. அது நேரடியாக அதான் கருத்தாண்டா இல்லை, நேரடி கருத்து எடுக்கல அதுக்கு. ஒரு நாள் கல்லை வீசுகிற அதனையே சைத்தானிக்கிறான். இவ்வளோ பேர் சேர்ந்து அடிக்கணுமா என்ன சைத்தானுக்கு? எத்தனையோ கோடிக்கணக்கான ஆக்கள் வைத்து சைத்தானுக்கு இவ்வளோ கல்லெல்லாம் அடிக்கிற. பெரிய கல்லால் அடித்தா தள்ளப்பட்ட ஆக்கள் வைத்திருங்க கடைசியில். அவள் சின்ன சின்ன கல்லெல்லாம் வீசுகிற, என்ன கருத்து? அப்படித்தான். அப்போ நேரடியாக அந்த வேலைகளுக்கு நேரடியாக ஒரு கருத்தும் இல்லை.
அது என்ன கருத்து இருக்குண்டா மறை உலக கருத்து தான் நாலு இருக்குது. நேரடியாகவே அப்படி தான் இருக்குது. தொழுகையில் அப்படி இல்லை, நேரடியாகவே அந்த கருத்து இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்ல வரேன்டா, செயற்பாட்டு ரீதியாகவே அதாவது காட்டுது அஜ் வணக்கம். அது ஒரு முதன்மைப்பட்ட வணக்கம். அஜ் வணக்கத்தில் ஒரு ஆளுக்கு இதை பற்றி எந்த கருத்துமே இல்லாட்டி ஒரு சாத்துக்கு புண்ணியம் இல்லாது. காபத்தில் அப்படியே சுற்றி வரார். இந்த பில்டிங்கோட சுற்றுறத்தில் என்னமாப்பா இருக்குது? பில்டிங்கில் என்னைக்குன்னு சொல்லுங்கள். காபத்துல்லாண்ட பில்டிங்கில் என்னைக்கு எதால் கட்டின? அரபிகள் ரசூலுல்லாஹி காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உடஞ்சிட்டு அப்படித்தானே, வெள்ளை பொண்ணு உடஞ்சி போய் திருப்பி கட்டினாங்க. எங்கேருந்து கல் கொண்டு வந்த? எல்லாம் முஸ்லீம் அல்ல அந்த நேரம், கட்டினாக்கள் முஸ்லீம் இல்லை. ரசூலுல்லாவும் இந்த நபித்துவம் கிடைக்காத காலம் அது ரசூலுல்லாவும். அப்படித்தானே, முஸ்லீம் அல்ல கட்டும்போது ரசூலுல்லாஹ் தவிர மற்ற உத்தரம் முஸ்லீம் இல்லை உண்மையில். அப்படித்தானே கட்டினாக்கள். அப்போ இப்போ இருக்கிற காபத்துல்லாஹ் கட்டின யார்? முஸ்லீம் அல்லாதவர்கள். யோசனை ஆகிக்குதா? அப்படித்தான், அது உண்மையாக போய்யா உண்மை. எங்கேருந்து கல் கொண்டு வந்த? சொர்க்கத்துலேருந்து கொண்டு வந்தா இல்லை, கீழே அங்கேங்க கலந்த கல்லுகளை கொண்டு வந்து கட்டி விட்ட. அப்போ என்னைக்குன்னு வைங்களேன், அந்த கல்லில் என்னைக்கு போனார் எத்தனையோ முறை, என்னைக்கு கல் வெறுமனே ஒரு கல்லா என்ன யோசனை ஆகிக்கா? என்னது புனிதமான கல்லை வச்சு வெறும் கல்லுன்னு சொல்கிறான்னு சொல்லி, கல் வெறுமனே ஒரு கல். ஆனால் என்ன அது லேக்கின்னா அந்த கல்லுக்கு ஒரு பெருமானம் வர காரணம் என்னென்னா அல்லாஹ்வுடைய வீடுன்னு சொல்ல போய். அப்படி சொல்லாட்டி அதுக்கு பேர் இல்லை, பைத்துல்லா அப்படி சொல்ல போய் தான் அதுக்கு பேர் வந்து, அதுக்கு பெருமானம் வந்து பைத்துல்லான்னு சொல்ல போய் தான். உதாரணமாக உங்களோட மகாகதரைக்கு ஒரு பெருமானம் இருக்குதே, ஏன் மகாகதரே ஐக்க பைத்து இல்லாட்டி வராது. அதே மாதிரி அந்த வீட்டை அந்த அந்த குறிப்பிட்ட காபத்துல்லா நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா பைத்துல்லான்னு சொல்கிறோம். எனவே தான் அதுக்கு பெருமானம், வெறும் கல்லுக்கு அல்ல. இந்த சுத்துரா அணைக்கிறாரே தாப் செய்கிறாள், அந்த கருத்து வரலன்னு வைக்கல அவர்கிட்ட. அப்போ என்ன ஒரு கருத்தும் இல்லை. அந்த அந்த அநியாயம் அந்த ரவுன் வெறுத்து விறுவிறுக்க சுற்றினாலும் ஒரு கருத்தும் இல்லை. இப்படி சொல்கிறதுக்காக வேறு மாதிரி நினச்சிடாங்க. இதுதான் உண்மை. அல்லாஹ் என்ன சொல்லண்டா, நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் நான் ஏன் இந்த ஷாயிர் வணக்க வழிபாடுகளை கடமையாக்கிறேன்டா இந்த நோக்கத்தால் மறை உலகத்தையும் இந்த நீங்கள் வாழ்கிற உலகத்தையும் தொடர்படுத்தணும். இதற்குத்தான் நான் கடமையாக்கிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த கருத்து வராட்டி இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வைத்து கல்லறிகிறேன்னு வைங்களேன், ஒரு காலில் கொஞ்சத்தை புறக்கி அடித்தார், வந்த ஆரத்துக்கு செருப்பையும் எடுத்து அடித்தார். நீங்கள் அதில் நின்றா வளங்க செருப்பையும் எடுத்து அடிக்கும், குடிச்சு தண்ணி போத்தலையும் எடுத்து அடிக்கும். அப்படித்தானே? ஓ, யாரோட ஆத்திரம் வந்தாது? யாரோட? ஐடி இல்லை, எங்கிக்கிற சைத்தான் பெரிய ஒரு இது ஒன்றிக்குமே அங்கே சைத்தான். உண்மையில் என்ன கருத்து? அது சைத்தானிய சக்திகளை விரட்டுதல். நான் வந்தேன் கல்லை வச்சுட்டு வேற சைத்தானா வந்தால் எப்படி? சைத்தானிய சக்தியை அடித்த விரட்டு தான் அடித்தேன். ஆனால் இவர் அப்படியே வந்த சைத்தானாவே திரும்பவும் வந்த, போகிற நேரமும் சைத்தான், வார நேரமும் சைத்தான். இப்போ கல் அடித்து என்ன செய்ய? எனவே நான் சொல்ல வரேன் என்னென்னா, அந்த ஷைத்தான்னு ஷைத்தானுக்கு அடிக்கிறேன்ற கருத்து என்னென்னா, அல்லாஹ் இந்த மனசில் தர விரும்பினேன், எங்களுக்கு சொல்ல விரும்பினேன், ஒன்று ஷைத்தானி உணர்வுகளை விரட்டுண்டு, திரும்ப ஒன்றை சுற்றிக்கிற ஷைத்தான் கூட்டம் உண்டு, அதையும் விரட்டுன்னு சொல்ல வந்தேன். இது ஒன்றுமே இல்லை, சும்மா வெறுமனே கல்லை வச்சுட்டு வந்தார். ஒரு கருத்தும் இல்லை அதுக்கு. இல்லை, மாலிக் பின் நபி ஹஜ்ஜி போனார், நடந்த சம்பவமே. மாலிக் பின் நபி போனார். போனால் இப்போ கல்லறியணும், கல்லறி இடத்துக்கு போனார். பெண்ணாம் பெரிய சனம் ஒரு பக்கத்துக்கு ஒதுங்கி நின்று நின்றார். அப்போ ஒரு ஆள் வந்து கேட்டார், என்னத்தை நீங்கள் கல்லறியலையா? அப்போ அவர் சொன்னார், நான் சாக விரும்பலை. ஏன்னா சாக வரலையே, வந்து சைத்தான வரட்டும் இல்லையா வந்த விலகி நான் உங்களுக்கு. எனவே எங்களோட விஷயம் என்னென்னா அதுதான் கருத்து. மாலிக் பின் நபி தெரியும், இதுதான் கருத்து. அதே மாதிரி தவாப் செய்கிற முட்டி மோதி மூக்க காலை உடைச்சின்னு வைத்து அந்த என்ன ஹஜர் அஸ்வதை மோடுற, அதல்லையே வாப்பா நோக்கம். சொல்ல வந்த கருத்து சிந்தனையும் அதல்ல. இவருக்கு அந்த நோக்கமே இல்லை. எது மறை உலகத்தோடும் கற்பலனாகும் உலகத்தோடும் தொடர்புபடுத்துவதை வணக்கம் பண்ண கருத்து இல்லை. அது தொடர்புபடுத்துகிற பற்றிய சிந்தனையே இல்லை. இல்லாட்டி அது வணக்கம் இல்லை. அல்லாஹ் கடமையாக்குன்னு அதுக்காக வேண்டித்தான். அப்போவே நாங்கள் சொல்ல வரேன்டா, ஹஜ் வணக்கம் என்றது உண்மையில் நேரடியாகவே அதுதான். ஏனைய வணக்கங்களும் அப்படித்தான். ஆனால் ஹஜ் வணக்கத்தில் ஒவ்வொன்றுமே அப்படித்தான்.
ஒவ்வொன்று எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான். நாங்கள் பின்னால் பார்ப்போம் அதை. அதனால் நாங்கள் சொல்கிறோம் ஹஜ் வணக்கம் இந்த பகுதியில் முதன்மையான ஒரு வணக்கம். அந்த கருத்தை சொல்கிற முதன்மையான வணக்கம் அது. ஏனைய வணக்கங்களை விட, ஏனைய வணக்கங்கள் அப்படித்தான், ஆனால் ஏனைய வணக்கங்களை விட இதுக்கு எல்லா வணக்கத்துக்கும் இந்த அல்லாஹ்வை தொடர்புபடுத்த வேண்டும் என்பதற்கான சில தோற்றப்பாடுகள் இருக்குது. அந்த தோற்றப்பாட்டத்தோடு அதை சம்பந்தப்படுத்தாட்டி அர்த்தம் இல்லை. உதாரணமாக நான் தக்பீர் காட்டி நிற்கிறேன்னு வைங்களேன், இப்போ என்ன வரணும் மனசுள்ளுக்கு, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் மரியாதையாக நிற்கணும், எனவே தான் தக்பீரை கட்டிக்கிறேன்னு வரணும். ருக்கு போகிறேன், சுஜூது போகிறேன், அல்லாஹ்வுக்கு மிகவும் பணிவாக நான் நடக்கணும் என்றது தான் சுஜூ செய்கிறேன், ருக்கு செய்கிறேன்னு வரணும் மனசில். வராட்டி இந்த தோற்றத்துக்கு கருத்து இல்லை. அந்த தோற்றம் மீங்குதே, அதுக்கு ஒரு விதமான கருத்தும் இல்லை. நான் ஜக்காத்துக்கு கொடுக்குறேன், ஒரு 2 லட்சம் ரூபா எனக்கு ஜக்காத் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த மனசோடு அல்லது யூத்தி மாலஹு எதஸக்கா, தன்னுடைய செல்வத்தை தூய்மைப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கொடுத்தான். தாயத்து சூரத்துள்ளே இல்லை, அல்லது யூத்தி மாலஹு எதஸக்கா, விளங்குதாது. அப்போ அந்த தூய்மைப்படணும் என்ற நோக்கத்தோடு கொடுக்கணும். பெருமைக்கு கணக்கெடுக்காமல் ஒரு கருத்தும் இல்லாமல் கொடுத்தா இப்போ அந்த வணக்கத்துக்கு ஒரு கருத்தும் இல்லை. விளங்குதா அவங்களுக்கு? அப்போ எனவே வணக்க வழிபாடுகள் எல்லாமே அப்படித்தான். எந்த வணக்கத்துக்கு அது இருக்குது. ஆனால் கூட ஹஜ் வணக்கத்தில் என்றால் அதில் ஒவ்வொரு செயலும் அப்படித்தான் என்றது தான் நான் இங்கே சொல்ல வந்து. அப்போ எனவே வணக்கம்டா இதுதான். இந்த வணக்கத்தை எப்படி தொடர்புபடுத்துகிற என்றதை பற்றிய சிந்தனை, கருத்து, ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லாட்டி அதுக்கு எந்த புண்ணியமும் இல்லை. விளங்குதா? எந்த புண்ணியமும் இல்லை. அதனால தானே உங்களுக்கு தெரியுமே, ஃபவைலுல் முஸல்லி, தொழுகையாளிகளுக்கு கேடுதான்ற எவ்வளோ பாரதூரமான வார்த்தை யோசிச்சு பாருங்களேன். தொழுதுட்டா போதுன்றார் நாங்கள் சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் அவர் தொழுகுறார். இதுக்கு என்ன கருத்து? உள்ள குப்பாடி வேலையெல்லாம் செய்கிற தொழுகுற அரப்பணம் இல்லை. இதுதானே எங்கட அந்த மனநிலை. அப்படி சொல்கிறேன் அப்படித்தானே. என்னதான் இருந்தாலும் சார் தொழுவார் அப்படின்ற என்ன கருத்து? உள்ள குப்பாடி வேலையெல்லாம் செய்வார் தான், ஆனால் தொழுகைக்குதே ஆள்கிட்ட அதே பெரிய விஷயம். குர்ஆன் அப்படி சொல்லலை. குர்ஆன் ஃபவைலுல் முஸல்லி, தொழுகையாளிகள் கேடுதான். ஏன்னா தொழுகையில் கருத்து இல்லை அவர்கிட்ட. தொழுகிறார் தான், ஆனால் கருத்து இல்லை. அப்போ அவர் நாசமாக போகட்டும் தான் குர்ஆன் சொன்னார். அப்போ எனவே குர்ஆன்ட கருத்து என்னென்னா, இந்த ரெண்டும் தொடர்படணும். தொடர்படுறதுக்கு தான் இந்த வணக்கம். வணக்கத்துளுக்கு அது இல்லாட்டி, அந்த தொடர்படுத்துகிற அந்த பகுதி இல்லாட்டி உண்மையில் அது வணக்கம் இல்லை. இது ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் மிச்சம் கூட அண்டு தான் இந்த ஆயத்து, இந்த குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சொல்லுது. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ அடுத்த பாதிக்கு வருவோம். இப்போ இதில் நாங்கள் அங்கால போகும் முந்தி இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் ஒன்றுதான்டா. கொஞ்சம் ஹஜ்ஜை விட வேலை குறவு, உம்ராவில் கொஞ்சம் வணக்கங்கள் குறவு. அப்போ ஹஜ்ஜை பற்றி என்ன சொல்கிறோமோ அது உம்ராக்கும் பொறுத்து. அதனால தான் ஃபிக்ஹில் சொல்லுவாங்க, உம்ரா ஹஜ்ஜுன் அஸ்கர், சின்ன ஹஜ்ஜு தான் உம்ரா. அவங்களுக்கு தெரியும், நான் விளங்கப்படுத்த தேவையில்லை, அதனால் தெளிவான விஷயம். திரும்ப அதன் காரணமாக ரெண்டும் ஒரே இலக்கு. அதுக்கு சொல்கிறது இதுக்கும் பொருந்தும், இதுக்கு சொல்கிறது அதுக்கும் பொருந்தும். ஆனால் ஹஜ்ஜு கொஞ்சம் நீண்டது, ஒரு துண்டோட முடியாது, அது தொடர்ந்து இன்னும் நிறைய வேலைகளோடு சேர்ந்தது. உம்ரா குறைஞ்ச ஒரு பகுதியை கொண்டது இல்லையா? மினாக்கு போகிறதில்லை, அரஃபாவை போகிறதில்லை, ஒன்றுக்கும் உம்ரா இல்லை. தெரியுமே அது. உம்ராவில் நாங்கள் அரஃபாவை போக மாட்டோம், மினாவை போக மாட்டோம், முஸ்தலிஃபாட்ட தங்க போக மாட்டோம், இந்த ஒன்றுக்கும் போக மாட்டோம் சரியா நான் சொல்லுவோம். சரி, அது தெரியும். அப்போ நாங்கள் இப்போ வருவோமே. இந்த வணக்கத்தில் ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா, ஏனைய வணக்கங்களை பொறுத்தவரையில் வீட்டில் தொழலாம், தர்ம வீட்டில் தொழலாம், அந்த ஏரியாவில் ஜக்காத்து கொடுக்கலாம், நோன்பு வீட்டில் பிடிக்கலாம், அப்படித்தானே? இந்த வணக்கம் மட்டும் அப்படி இயலாது. எல்லா முஸ்லீம்கள், உலக முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். அதுதான் இந்த வணக்கத்தில் ஆகப்பெரிய வேறுபாடு. அது அடுத்த வணக்கங்கள் அப்படி இல்லை. நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன்னு, எனக்கு பள்ளி போகிறதுக்கு டைம் இல்லை, அல்லது வேலை அல்லது நோய், வீட்டில் சொல்ல கூடுமானா கூடும். ஹஜ் அப்படி செய்யலுமா? என்ன சரியான சுகம் இல்லை, ஹஜ்ஜி போயிடலாம், வீட்டில் அந்த பெட்டி ஒன்று மாதிரி அது மாதிரி செஞ்சு அப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று வருவோம், கூடுமா? கூடாது. ஆனால் வீட்டில் தொலைலுமா? ஏழு கூடும்.
பள்ளி போனால் தான் தொழுகை கூடும் அப்படின்னு ஒன்று இல்லை. ஜமாத்தா தொழுகிறது உதாரணமாக ஷாஃபி மதப்படி சுன்னா முஅக்கதா, எனவே பாவம் இல்லை சரியா. ஆனால் அதே வேலையை ஹஜ்ஜி செய்யலுமான்னு கேட்டால் ஒரு நாளும் செய்யலை. ஜக்காத்துக்கு அந்த ஏரியாவில் கொடுத்தா போதும், அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஃபக்கீர் மிஸ்கின் முஅல்லஃபத் குலூபுஹும் காரிமூன் இவங்களுக்கு கொடுத்தா சரி. உலகத்தில் இருக்கிற காரிமூன் எல்லாம் தேடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஏரியா தான் கொடுக்கும். ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கம் ஒரு நாளும் அப்படி செய்யலை. கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயாகணும். எந்த காரணமும் சொல்லலை. நான் யா அல்லாஹ் நான் வறுமைப்பட்டவன், அவ்வளோ செலவழிச்சுட்டு எனக்கு போகலை, எனவே என் ஊர்லேயே நான் ஹஜ்ஜை செஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால் கூடுமா? கூடாது ஒரு நாள். ஆனால் ஹஜ்ஜிக்கு கூடுமா? அந்த தொழுகை கூடுமா? அவன் கூடும். நோம்புக்கு கூடுமா? கூடும். எல்லா வணக்கத்துக்கும் கூடும். ஆனால் ஹஜ்ஜு மட்டும் என்ன காரணமும் சொல்லலை. சொன்னால் ஹஜ்ஜி செய்யாமரி அவ்வளோதான் இல்லையா. நீ ஹஜ்ஜி செய்ய வேணாம், நோயா ஹஜ்ஜி செய்ய வேணாம், வசதி இல்லையா ஹஜ்ஜி செய்ய வேணாம், தொழுகைக்கு அப்படி சொல்லிடுமா? சொல்லலை. அப்பனவே அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்றால் முழு உலக முஸ்லீம்களும் ஒரு இடத்துல கூடு வந்து வச்சிருக்கிறான். ஹஜ் வணக்கத்துடைய ஆகப்பெரிய விசேஷம் அது. அதாவது ஹஜ் வணக்கத்துக்கு இடம் முக்கியம், இடம் முக்கியம் அப்படித்தானே. ஹஜ் வணக்கத்துக்கு இடம் முக்கியம், தொழுகைக்கு இடம் முக்கியம் இல்லை. ஜுஇலத்லியல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன் வ தஹூரன், முழு பூமியும் எனக்கு தூய்மைப்படுத்தும் இடமாகவும் தொழும் இடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஹதீஸ். எயினையும் தொழலாம்னு சொல்கிற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்துலையும் தொழலாம்னு சொல்கிறது. தண்ணி இல்லையா, அந்த மண்ணிலே அடித்து தயமம் செய்ய, அது தூய்மைப்படுத்தக்கூடியது ஒன்று. ஜுஇலத்லியல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன் வ தஹூரன் கருத்து அதான். இதுக்கு அப்படி இல்லை. மக்காவுக்கே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கே போய் ஆகணும். அப்போ இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம் அது. அந்த இடம் இல்லாட்டி அந்த வணக்கம் இல்லை, அந்த இடத்துக்கு நீங்கள் போகாட்டி அந்த வணக்கம் இல்லை. ஏன் அது? அதான் இந்த ஆயத்தை சொல்லும். ஏன் அது? இந்த ஆயத்தை அது சொல்லும். இன்ன அவ்வள பைத்தின் உதயலின் நாசி லல்லதி விபக்கத முபாரக்கன் ஒஹுதன் லில் ஆலமின். இதுதான் காரணம். மக்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் வணக்க ஸ்தலம், முதலாவது வணக்கத்தலம் மக்கால் இருக்கிறது. தான் முதலாவது வணக்கத்தலம். 1. 2, அது முபாரக்கானது, சரியான மாதிரி பரக்கத்தான ஒரு இடம். எந்த பள்ளிக்கும் இந்த சொல்லை நாங்கள் பாவிக்கலாம். பள்ளி ஈக்கிற இடம் பரக்கத்தானது என்று சொல்லலாம், பரக்கத்தானது என்று சொல்லேலும் பள்ளி இருக்கிற இடத்துக்கு. ஆனால் மக்கா அப்படி இல்லை. அதாவது காபத்துல்லா அப்படி இல்லை. அந்த குறிப்பிட்ட இடம் மட்டுமல்ல, சுத்திக்கிற முழு ஏரியாவும் அப்படித்தான். மினாண்டாலும் அரஃபாண்டாலும் முஸ்தலிஃபாண்டாலும் அந்த முழு ஏரியாவும் பரக்கத்தான ஒரு ஏரியா என்று நாங்கள் சொல்லுவோம். பள்ளியில் சிக்கல் என்னென்னா, சில நேரங்களில் பள்ளி இல்லாமல் போகுமா? போகும். எங்கள் நாட்டில் எத்தனை இடங்கள் இந்த பள்ளி இப்போ இல்லை. ஏன்னா முஸ்லீம்கள் அங்கே இந்த எலிமினி போயிட்டாங்க, போனால் அங்கே பள்ளி இல்லை. உதாரணமாக முந்தி கொழும்பிலிருந்து மாத்தறை வரையும் அப்படி கரையோர பகுதி அப்படியே முஸ்லீம்கள் வாழ்ந்த பகுதி. எனவே அங்கே எல்லாம் பள்ளியில் போர்த்துகீசன் வந்து எல்லாரையும் அடித்து விரட்டினா பள்ளியும் இல்லை, கடையும் இல்லை, முஸ்லீம்களும் இல்லை. அந்த ஏரியா நிறைய உருவாயிட்டு. இப்படி பல ஏரியா இருக்குது பள்ளி இல்லாமல் போகிற ஏரியா. சில நேரங்களில் முஸ்லீம்கள் சில நலன்களுக்காக வேண்டிய பள்ளி இருந்தால் விட இந்த இடத்துக்கு பள்ளி வந்தால் கூட ஆக்கள் வரும், நல்ல வசதியாக இருக்குன்னு பள்ளியை தூக்கி அங்கே வைத்துருவாங்க. இப்போ இந்த இடம் பறக்கத்தா, பள்ளிக்கு போய்த்தான் பறக்கத்தாயின, இல்லாட்டி அவ்வளோதான். ஆனால் இது அப்படி இல்லை, தூக்கேலுமா. காபத்துல்லா இப்போ அந்த இடம் அவ்வளோ பொருத்தம் இல்லை. அது ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தால் மிச்சம் நல்லா இருக்கும், அல்லது இந்தியாவை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், அல்லது இங்கிலாண்டுக்கு கொண்டு அமெரிக்காவை கொண்டு போனால் சாம்ராஜ்யமே உலகத்தில் ஆக பெரிய நாடு கொண்டு போனால் இன்னும் நல்லா இருக்குன்னு ஒருத்தருக்குமே சொல்லலை. ஏன்னா அந்த இடமே அப்படி அதுதான் இங்கே சொல்லவார். இன்னும் அவ்வளோ பயத்தின் உதயலின் நாசி அல்லது விபக்கத்தை முபாரக்கன். 1. திரும்ப வஹுதல்லில் ஆலமீன், அந்த பள்ளியே மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். ஹுதல்லில் ஆலமீன், அதை பிரிண்டி பார்க்குற நோக்கம் இல்லை. இப்போ நான் சொல்ல வரேன் ஏன் இந்த இடத்துக்கு அந்த முக்கியத்துவம் வந்ததுன்னு சொல்லி. சரி, இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம், டைம் போகுது. அடுத்தது
சரிதானே? இதுதானா? ரைட். இன்னொரு விஷயம் என்னடா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்னணியாக கொண்ட ஒரு வணக்கம் இது. அப்படித்தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்னணியாக கொண்ட வணக்கம் எந்த அளவுக்குண்டா, அந்த வணக்கத்தில் சில பகுதிகள் இருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தும். இப்போது காபத்துல்லா அவங்க கட்டினாங்க, அதை விட்டுருங்களேன், அதை விட்டு போட்டு பார்த்தா இப்போவும் சில இடங்கள், குறிப்பிட்ட சில இடங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகப்படுத்துமா? மகாமு இப்ராஹிம் நேரடியாக சொல்லே அதுதான். மகாமு இப்ராஹிம் என்றே பேர் அந்த இடத்துக்கு தெரிந்தா. நீங்கள் போனோடனே ஒரு பெட்டியில் அப்படி போட்டு வச்சிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டினாங்கன்னு சொல்கிறது. மகாம் இப்ராஹிம்டா என்னன்னு சில கருத்து வேறுபாடுகளை சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோம். அந்த பெட்டியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கல்லில் நின்று அங்கே கட்டினாங்கன்னு வச்சிருக்கு. பையனை நின்று சுன்னத்து தொழணும், தவாப் செஞ்சுட்டு, அப்படித்தானே? அதுக்கு மகாம் இப்ராஹிம்னு சொல்கிறது. இன்னொரு அபிப்பிராயமிக்கு, அதுதான் ஒரு பழமன அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயமிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடமாடின அந்த ஏரியா அப்படியே காபத்துல்லாவும் மினாவும் அரஃபாவும் இந்த ஏரியா எல்லாம் மகாம் இப்ராஹிம் என்று இன்னொரு அபிப்பிராயம் இருக்குது. சரியா? அப்போ எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் காபத்துல்லாவுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. காபத்துல்லாவோடு சம்பந்தப்பட்ட ஹஜ் வணக்கம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்னணியாக கொண்டது. சரியா? ஹைர். இப்போ என்ன அதில் விஷயம் என்னென்னா, அங்கே இன்ஷா அல்லாஹ் பிறகு ஒரு சந்தர்ப்பம் கழிச்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வேறையாக பார்ப்போம். சரியான விசேஷம் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு. அதில் ஒரு துண்டை மட்டும் நாங்கள் சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் காபத்துல்லாவுக்கும் என்ன தொடர்பு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் நாங்கள் அவ்வளோ முக்கியத்துவமாக பார்க்குறோம்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு என்னென்னா, ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பலமான ஒரு பெரிய சமூகம் ஒன்று உருவாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு தான். அது ஃபஸ்ட்டுக்கு அவர் பிறந்த ஏரியாவில் செஞ்சு பார்த்தார், சரி வரல. ஈஜிப்டு போனார், சரி வரல. அப்படியே சுற்றி பார்த்தார், சரி வரல. பிறகு பார்த்தார், மனுஷனே இல்லாத ஒரு இடத்துலையாவது அது தொடங்கும். அப்போ மக்காவை போனார். அந்த நேரம் மனுஷன் நடமாட்டமே கிடையாது. அப்போ ஐநா தண்ட மகனையும் குழந்தையா இந்த மகனையும் ஒய்ஃபையும் குடியேற்றினாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அதில் தொடர்தான் இந்த சமூகம், நாங்கள் சொல்கிற இந்த சமூகம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆயினை வச்சு ஒரு துவா ஒன்று கேட்டாங்க இல்லையா? ஒரு நீண்ட துவா ஒன்று கேட்டாங்க அந்த காபத்துல்லா உருவாக்கிட்டு. அந்த துவா என்னென்றால், எனக்கு பின்னால் இந்த இஸ்மாயில்ட பரம்பரையிலிருந்து பெரியோர் முஸ்லீம் சமூகத்தை உருவாக்குவாயாகன்னு துவா கேட்டாங்க. இந்த அவங்க பாடுபட்டா அவ்வளோ காலம் பாடுபட்டதுக்கு ஒரு பெரிய ஒரு பயனொன்று வரலை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிட்டது, ஏண்ட காலத்தில் சாதிக்கலாம் என்ற சமூக நிலைமை அப்படி விளங்கினா ஒன்றை சாதிக்கிறதுக்கு இந்த அல்லாஹ் பௌதீக விதிகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒன்றையும் செய்யலை. மிக பெரும்பாலும் சமூகவியல் விதிகள், பௌதீக விதிகள், இதுக்கு ஏற்பதான் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் ஈக்கும். அதை மீறி அல்லாஹ் லேசிக்கு செயற்படுறது இல்லை, விதிவிலக்கான ஒன்று ரெண்டு சந்தர்ப்பங்களில் தவிர. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும், ஏண்ட காலம், ஏண்ட மக்கள், நான் இருக்கிற இந்த சூழலுக்கு அப்படி ஒரு சமூகம் வராது. எப்படி போகிறேன்டா, குவைத்தில் உதாரணத்துக்கு குவைத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் தலைநகராக குவைத் ஈக்கேல்மா? ஈக்கேலா? குவைத்தே ஒரு கண்டியை விட சிரிச்சு, கண்டின்ற அந்த மாகாணமிக்கு தானே, அதை விட சிரிச்சு குவைத். அப்போ அது எங்கே வரையணும்? குவைத்தில் மக்களும் அப்படித்தான், அந்த தரத்துக்கு அவங்க இல்லை, அப்போ வரையல. இலங்கை உலகத்தில் அமெரிக்கா மாதிரி ஒரு சாம்ராஜ்யமாக மாறும், அழகான காட் பண்ண நடைமுறை சாத்தியம். அப்படி தானே என்ன இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படி, மக்கள் அப்படி, சூழல் அப்படி, வளங்கள் அப்படி, எல்லாம் அப்படி. அப்போ வராது ஒரு நாள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிட்டு இந்த சூழலில் இது சாத்தியம் இல்லை. எனவே ஸ்டார்ட் பண்ணி வச்சு அல்லாஹ்விடத்தில் கேட்போம், ஒரு காலத்தில் அது வரும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாய் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு பிறகு தான் துவா நிறைவேறிச்சு. 5000 வருஷத்துக்கு பிறகு. அப்போ எனவே பிரார்த்தனை எப்போவும் கவனமாக விலையும் கொள்ளணும். பிரார்த்தனை ஒரு நாள் நாங்கள் கேட்டதுக்காக அல்லாஹ் உடனே இறக்கிற மாட்டேன். அந்த பௌதீகவியல் விதிகள், சமூகவியல் விதிகள்ன்ற ஒழுங்குக்கு ஏற்ப தான் துவாவும் நிறைவேறும். விளங்குதா? அப்போ இந்த பாருங்க, இந்த ஆயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபத்துல்லாட இந்த ஃபவுண்டேஷனை போட்டு அதை மேலே எழுப்பும் போது கேட்டாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம். யா அல்லாஹ், இது முதலாவது என்கிட்ட அங்கீகரிச்சா தானே. அங்கால கேட்கலாம்,
நாங்கள் இந்த காபத்துல்லா கட்டினது உண்மையிலே மன தூய்மையோட கட்டினோம்னு ஏற்றுக்கொண்டு அந்த சமயம்லாளி உனக்கு தான் எங்களை பற்றி தெரியும், நாங்கள் பேசுகிறதில்ல, நீ கேட்டிருக்கிறாய், திரும்ப எங்களை பற்றிய முழு அறிவும் உனக்கு தான் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், இந்த துவாட ரெண்டாவது கட்டம் என்னென்னா, ரப்பனா ஒஜால்னா ரப்பனா ஒஜால்னா முஸ்லிமேனி லக்க, எங்கள் 2 பேரையும் உனக்கு மிச்சம் கட்டுப்பட்ட முஸ்லீமாக ஆக்கு. ஒமின் துர்ரியத்தினா எங்களோட பரம்பரையிலேருந்து உம்மத்தன் முஸ்லீமத்தன் லக்க, ஒரு உனக்காக மிச்சம் கட்டுப்பட்ட ஒரு உம்மாவை சமூகத்தை உருவாக்குவாயாகன்னு கேட்டாங்க. அப்போ இதுதான் நான் இங்கே சொல்ல வந்த விஷயம். அதுதான் எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டது தான். அதோடு சேர்த்து சொன்னாங்க, ரப்பனா ஒபா ஃபீஹிம், அவர்கள்ட யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் இந்த பரம்பரையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குடியேற்றினாங்க தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த காபத்துல்லா கட்டும்போது கொஞ்சம் பெரிய ஆள், ஒரு பொடியன் எனக்கு தானே, ஒரு பெரிய ஆள். அப்போ சொன்னாங்க, அவர்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை அனுப்புவாயாக, எத்துலு அலைஹிம் ஆயாத்திக்க ஒய் அல்லிமுல் கிதாப ஒல் ஹிக்மா, ஞானத்தையும் வேதத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய, அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒருவரை அனுப்புவாயாகன்னு கேட்டாங்க. யார் அது? ரசூலுல்லாஹ். இந்த துவாக்கு பதில் தான் எங்கட தூதர், இறுதி நபி. சரியா? அப்போ எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவுட விளைவு தான் காபத்துல்லா அடைப்பு இருக்கிற நிலைமையும் திரும்ப முஸ்லீம் சமூகம். அப்போ எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த ஏரியாவில் பல விஷயங்கள் இருக்குது இந்த பின்னணியில். அப்போ எனவே முஸ்லீம் சமூகம் காபத்துல்லா போய் ஹஜ் வணக்கத்தில் ஈடுபடும் போதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர் அந்த பின்னணியாக கொண்ட அந்த செயற்பாடுகள் எல்லாத்தையும் ஒரு முறை நினைவு கூற வேண்டும் என்றதும் இதில் ஒரு பாதி, ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஒரு பாதி. அதை எப்படின்னு நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க, இப்போ ஹஜ் வணக்கம் என்ன சிந்தனைகளை தரும், என்ன கருத்துக்களை தரும் சொல்லி நாங்கள் கொஞ்சம் அவசரமாக பார்ப்போம், டைம் போனதுனால. முதலாவதுண்டா ஹஜ் வணக்கம் எண்ணம், நாட்டம், எல்லா வணக்கங்களுக்கும் உள்ளது தான் இந்த நீயத்து இல்லையா? நீயத்துன்றது எல்லா வணக்கங்களுக்கும் உள்ளது. அதாவது தொழுகை கட்டாயம் நீயத்து இருக்கணும், நோன்பு கண்டிப்பாக நீயத்து இருக்கணும், ஹஜ்ஜு கண்டிப்பாக நீயத்து இருக்கணும். நீயத்தை விட்டால் அது வணக்கமாக இருக்காது. நீயத்தை விட்டோம்டா கண்டிப்பாக அது வணக்கமாக இருக்காது. ஹஜ்ஜில் அந்த நீயத்தில் பாரம் கூட, ஏனைய வணக்கங்களுக்கு போல அதுக்கு நீயத்து இருக்கணும், அதில் ஒற்றுமை. ஆனால் ஹஜ்ஜில் அது பாரம் கூட. எப்படி பாரம் கூடன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் உண்டு அதில் வாரண்டா, அதான் அந்த நீயத்தில் பாரத்தை காட்டுற இன்னொரு பகுதி உண்டு ஹஜ்ஜில் சேர்ற. எது? பிரயாணம் சேர்றதில். சரியா? பிரயாணம் சேர்ற நேரத்தில் இந்த இது கூட நியத்து இந்த பாரம் கூடு. ஏன்னா பிரயாணம்ன்றது எத்தனையோ வகையான எண்ணங்களை தோற்றுவிக்கும். ஹஜ்ஜுக்குத்தான் இந்த பிரயாணம் செய்கிறேன் வரவும், நான் ஹஜ்ஜு செய்ய போகிறேன் என்று சொல்கிறதோட அதற்காக வேண்டிய பிரயாணம் தான் இதுன்னு இருக்கும். ஹஜ்ஜை பயன்படுத்தி பிஸ்னஸ் செய்ய போகிறேன் இந்த நியத்து வந்தால் விஷயம் குழம்பிடும். ஹஜ்ஜே பிஸ்னஸ் ஆகினா இன்னும் குழம்பிடும். ஹஜ்ஜே பிஸ்னஸ் ஆகும் தானே, ஆகினா இன்னும் குழம்பிடும். அப்போ எனவே என்ன இங்குள்ள விஷயம் என்னென்னா, ஹஜ் வணக்கம் ஒரு பிரயாணம். எனவே இன்னும் கொஞ்சம் கூடுது, அது அந்த நீயத்தில் பாரம் இன்னும் கொஞ்சம் கூடும். கிட்டே இருந்தால் கொஞ்சம் குறவாது. மக்காவுளுக்கு இருந்தால் அந்த பிரயாணம் என்ற சொற்பிரயோகத்தை அப்பவும் கருத்து இருக்கு, ஆனால் கொஞ்சம் எங்களை விட கொஞ்சம் குறவு. தூரம் போக போக இந்த பிரயாணம் சொல்கிறது ஒரு தனியான ஒரு இடத்த பெறுது. அதுதான் இங்கே உள்ள விஷயம். அதனால தான் குர்ஆன் ஏனைய எந்த வணக்கங்களுக்கும் சொல்லாத அளவுக்கு ஹஜ்ஜை சொல்லிருக்கு. அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லான்னு சொல்லு. அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பூரணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் எல்லாமே செய்கிற, தொழுகையும் தான் நோம்பும் தான் எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி தான். ஆனால் இங்கே விசேஷமாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய செய்யுங்கள் சொல்லி சொல்லிருக்கு. இது பாருங்கோ,
அது எப்படி வருதுன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். அந்த நீயத்தை எப்படி இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் கொஞ்சம் பலமாகுன்னு பார்ப்போம். ஒன்று, நாங்கள் ஹஜ்ஜி போகிற நேரத்தில் உண்மையில் எங்கே போகிறோம்ன்றா அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகிறோம். அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகிறோம். பைத்துல்லான்னு நான் சொல்கிறோம், அதுக்கு பைத்துல்லான்னு நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகிறோம். இப்போ நான் மக்காவுக்கு போகிறேன்னு சொல்கிறதில்ல, இந்த நீயத்து வைக்கிறதில்ல, ஹஜ்ஜி போகிறேன்னு வைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அரபு தெரியாத ஆக்களுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கும். இதை பாருங்க, ஹஜ்ஜன்ற சொல்லுக்கே கருத்து ஹஜ்ஜுன் என்ற ஹஜ்ஜ என்ற வினை சொல்றது வந்தது. ஹஜ்ஜ என்ற சொல்லுக்கே கருத்து யாத்திரை செய்தான், ஒன்று நோக்கி போகிறது. ஹஜ்ஜுண்டா ஹஜ்ஜ என்றாலே நோக்கி போகிறேன்ட்டு தான் கருத்து. ஹஜ்ஜுன்ற சொல்லுக்கே கருத்து அதுதான். சரியா? எனவே அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போதல் தான் ஹஜ்ஜில் கருத்து. ஹஜ்ஜி செய்தான், நான் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு நீயத்து வைக்கிறேன். அதை நல்லா எடுக்கணும். உண்மையில் சரியாக எடுக்கிறேன்டா எப்படி சொல்லணும்டா, அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகிறேன்னு சொல்லணும். சரியாக நீயத்து சொல்லணும். ஹஜ்ஜி செய்கிறேன்னு மட்டும் சொல்லி போதா, அந்த கருத்து படாது. சரியா திரும்ப அதையும் விட கூட எப்படி சொல்லணும்டா, உண்மையான கருத்தில் அல்லாஹ்வை நோக்கி போகிறேன்னு சொல்லணும். உண்மையான கருத்தில் அல்லாஹ்வை நோக்கி போகிறேன்னு சொல்லணும். ஏண்டா நாங்கள் ஒரு ஆள்கிட்ட வீட்டுக்கு போகிறோம். எங்கே போகிறீங்க? நான் இவர வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். சொன்னால் என்ன கருத்தால்? வீட்டில் அழகு பார்க்க போகிறேன், அவரை பார்க்க போகிறேன், குறிப்பிட்ட நபரை பார்க்க போகிறேன். அப்படி தானே? நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் தங்கச்சிரை வீட்டுக்கு போகிறேன். அப்போ எங்கே போகிறீங்க? உண்மையில் தங்கச்சை பார்க்கும், புள்ளைகளை பார்க்கும், அவரை புள்ளைகளை பார்க்கும். தங்கச்சிரை வீட்டை அழகாய்க்குதா துப்புரவாய்க்கு அதை பார்க்க வரல நீங்கள் போகிற. உண்மையில் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகிற கருத்து என்ன? அல்லாஹ் இடத்துல போகிறேன்னு கருத்து. அதனால தான் உங்களுக்கு தெரியும், அந்த ஹஜ்ஜில் ஆக முக்கியமான கோஷம் என்னது? லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக். லப்பைக்கன்னு என்ன கருத்து? இதோ நான் வந்து விட்டேன்னு கருத்து. இதோ நான் வந்து விட்டேன்னு கருத்து. அல்லாஹ் பார்த்து நான் சொல்கிறேன் லப்பைக்கன்னு சொல்கிறேன். யா அல்லாஹ் இந்தா நான் வந்துட்டு நுழைத்தேன்னு சொல்கிறேன். லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகிறேன்டா கருத்து, அல்லாஹ்வை நோக்கி போகிறேன்னு கருத்து. இந்த பார்த்தீங்களா இப்போ நீயத்து என்னன்னு சொல்லி நீயத்து மற்ற இடங்களில் யா அல்லாஹ் நான் உனக்காக தொழுகிறேன், உனக்காக தொழுகிறேன், உனக்காக நோன்பு பிடிக்கிறேன், உனக்காக ஜக்காத்து. இங்கே அதை விட கூடின கருத்தை எப்படி வாரேன்டா போகிற அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நோக்கியே போகிறேன் சரியா என்ற கருத்து இங்கே வரும். அதன் காரணமாக முக்கியமாக வார ஒரு கருத்து என்னென்னா ஹிஜ்ரத் செய்தல்ன்ற கருத்தும் வாராது. விளங்க அப்படின்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற இனி வார நோக்கம் ஒன்று இல்லை. அதுதான் கருத்து. பிள்ளைய விட்டு ஒய்ஃபை விட்டு சம்பாத்தியங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற அது அல் ஹிஜ்ரத்து இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி ஹிஜ்ரத் செய்தல்ன்ற கருத்து அதுளுக்கு அடங்குற. சரியா? நாங்கள் பின்னாலையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். திரும்ப அந்த குறிப்பிட்ட ஹஜ்ஜில் இருக்கிற ஒரு காட்சி அரஃபா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பதே அரஃபாவாகும், ஹஜ் என்பதே அரஃபாவாகும். அதனால தான் எல்லா மதுஹபுகள்லையும் அரஃபாவில் நிக்காட்டி ஹஜ் கூடாது, ஹஜ் இல்லை. மற்ற இடங்களுக்கெல்லாம் வாஜிபுண்டு வரும், ருக்குண்டு வரும், இல்லாமல் இருக்கும், சமாளித்து கொலையிலும் அதை செய்யாட்டி ஒரு பழி இட்டு எடுத்து சமாளிச்சுக்கணும். அரஃபா விட்டால் அவ்வளோதான், அதோட திருப்பி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் போகும். அப்போ அல் ஹஜ்ஜு அரஃபான்னு சொல்ல காரணம்னா அரஃபா சரியாக ஹஜ்ஜில் கருத்தை காட்டும். என்ன கருத்துண்டா மஹ்ஷர் வேலி கிட்டத்தட்ட அவ்வளோ பேரும் ஒரு நீண்ட நேரத்துக்கு இல்லையா அசராக மட்டும் ஒரு நீண்ட நேரத்துக்கு ஆயிடும் துவா கேட்டுக்கொண்டு திக்ர் செஞ்சு கொண்டு அப்படியே இருப்பாங்க. அதுதானே அரஃபா. அப்புறம் முஸ்தலிஃபாவை போவாங்க. அப்படி அது ஒரு பெரிய ஒரு பாதையாக ஓடும். இப்போ எனவே அல்லாஹ்வை சந்திப்பதையும் மறுமநாள் தோற்றத்தையும் தார ஒரு நிகழ்ச்சி தான் உண்மையில் ஹஜ். எனவே நீயத்து வைக்கும்போது நாட்டம் நீயத்துன்ற போது பிரயாணமாகவும் அது மாறி திரும்ப அல்லாஹ்வை நோக்கி போகிறதாகவும் மாறுது. அப்போ ஒரு நீயத்தை எப்போ இந்த கருத்தெல்லாம் முள்ளு கடக்குதோ அப்போ தான் அது ஹஜ்ஜாயிக்கும். சும்மா ஹஜ்ஜி போகிறேன்ட்டு மட்டும் சொல்லி போதான். அப்படி சொன்னால் உண்மையில் ஹஜ்ஜி கூடான்னு நான் சொல்ல வரல. மற்றமா ஹஜ்ஜில் அந்த உயிரோட்டம் இருக்குதான். நாங்கள் சொன்னோமே இப்போ
வணக்கத்தின் நோக்கம் என்னது? கற்புலனாகும் உலகோடு மறை உலகத்தை தொடர்படுத்தன்னு சொன்னோமே, அந்த கருத்து இல்லாமல் போயிடும். அந்த கருத்து இல்லாமல் போயிடும். இப்போ உதாரணமாக ஒரு ஆள் தொலை போகிறான்னு வைங்களே, தொலை போய் எங்கே போகிறீங்க? லொஹர் தொலை போகிறேன். அப்போ லொஹருக்கு போய் அல்லாஹ் அக்பர் எப்படி வரணும்? எப்போ அந்த தொழுகை சரியான தொழுகை ஆயிக்குமெண்டா அல்லாஹ் அக்பர்னு சொல்ல எடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக அதை தக்பீர் சொல்லணுமே. தக்பீரை கட்டாமல் சும்மா விட்டு எழுமா, அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும், ருக்கு போகிறன்னு சொல்லணும், சுஜூது போகிறன்னு சொல்லணும். அப்போ எனவே தொழுகையில் இருக்கிற ஆக முக்கியமான கோஷம் என்னது? அல்லாஹ் அக்பர். ருக்கு சுஜூது எல்லாத்துக்கும் போக 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 அதே சொல்லிட்டு இப்போ சமயல்லாஹு லிமன் ஹமிதா மட்டும்தான் தவறுற, மற்ற எல்லாமே அல்லாஹ் அக்பர். அப்போ என்ன கோஷம் தொழுகையிட? அல்லாஹ் மிகப்பெரியவன் கோஷம். இந்த அல்லாஹ் மிகப்பெரியவன் கோஷமே இல்லாட்டி தொழுகை இல்லை. ஆனால் சொல்கிறான்னு அப்படி வாரில்லை மனசுக்கு. மிகப்பெரியவர்கள் எங்கள்கிட்ட பலர், குடும்பம், தொழில், சுகமாயிக்கிறது, இது மிக பெருசு. பொய்க்கு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கொள்கிறது. இந்த அல்லாஹ் அக்பர் என்ற அந்த கோஷம் மீக்கி தானே தொழுகையிட மெயின் கோஷம். அது சரிவராட்டி எல்லாம் பிடிச்சி. அதே மாதிரி தான் ஹஜ்ஜுடைய கோஷம் என்ன? லப்பைக்கு அல்லாஹும்மா லப்பைக், அல்லாஹ் இதோ ஒன்றை வந்துட்டேன். அப்போ அந்த கோஷம் சரியாக ஈக்கணும், அல்லாட்ட போனோன்னு ஈக்கணும். அப்போ தான் தொழுகைக்கு கருத்து அந்த ஹஜ்ஜுக்கு பொருள் வரும். அதைத்தான் நாங்கள் சொன்ன நீயத்துன்னு சொல்லி. அப்போ இந்த நீயத்து இப்போ நாங்கள் சொன்ன ஒழுங்குல இல்லாட்டி ஹஜ்ஜுடைய உயிரோட்டம் இல்லை. அப்போ நீங்கள் கவனமாக விலையும் கொள்ளணும். ஃபிக்கில் கூடும் கூடான்னு சொல்கிறதுக்கும் உயிரோட்டமாக ஒரு வணக்கத்தை செய்கிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம். ஃபிக்கில் தாங்க ஆக்களை எப்போவுமே சமாளித்து கொடுத்தான் பார்ப்போம். பாவம் தொழு விட்டாருன்னு சொல்லுவோம். ஒரு ஆள் அப்படி தொழுதாருன்னு வைங்களே, ருக்கு செஞ்சார், சுஜி செஞ்சார், தொழுவிட்டாரா அவர் தொழுவிட்டார், தண்டனை ஒன்றும் கிடைக்காது உலகத்தில். மறுமையில் அப்படி இல்லை விஷயம் இல்லையா? மறுமையில் விஷயம் அப்படி இல்லை. மறுமையில் அல்லாஹ் வெளி தோற்றத்தை பார்த்து தீர்வு கொடுக்குறில்ல. அதான் நீங்கள் சொல்ல வர. அப்போ நீங்கள் ஃபிக்கில் கூடுமா கூடாதல்ல என்று அல்லாஹ் அப்படி மட்டும் பார்க்குறில்ல. அதான் என் கவனத்தில் கொள்ளணும். அப்போ எனவே ஹஜ்ஜுடைய முதலாவது கருத்து நீயத்து. அந்த நீயத்து இந்த பாரத்துலேயும் தான். இப்போ நாங்கள் சொன்ன பாரத்துலேயும் தான் அது ஹஜ்ஜாக மாறும். சரி, இப்போ அடுத்ததுக்கு வருவோம். நாங்கள் ரெண்டாவது என்னடா, அந்த தொடரில் என்ன வருமெண்டா, பிரயாணத்துக்கு தயாராகும் இல்லையா? பிரயாணத்துக்கு தயாராகும். அப்போ பிரயாணத்துக்கு பல பொருட்கள் தேவை. அங்கே போய் தங்கணுமே, ஒரு மாதத்துக்கு சில நேரங்களில் 10 நாளைக்கு அப்படி தங்குவோம். இப்போ பார்த்து எடுத்து வைப்போம். இது தேவை, இது தேவை, அது தேவை, இது தேவை எல்லாம் பார்த்து கவனமாக எடுத்து வைப்போம். நல்ல ஒரு பேக் ஒன்றையும் தூக்கிக்கொள்வோம். பார்த்து எடுத்து வைப்போம். குர்ஆன் சொல்கிறது எப்படின்னா, அப்படி செய்யத்தான் ஓணுமா அது வானன்னு சொல்கிற ஒத்த ஜவ்வது. கண்டிப்பாக பிரயாணத்துக்கான சாதனங்களை தேடி எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் ஃபைன்ன ஹைர ஜாதி தக்குவா. ஆனால் நீங்கள் சேர்த்து போடுறீங்களே பேகுலுக்கு சாமான்கள், எல்லாத்தையும் விட ஆக சிறந்தது தக்குவா. ஸ்டார்ட் பண்ணுற நேரமே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணுற நேரம் வீட்டிலேருந்து போக தொடங்குற நேரமே தக்குவாவோட போங்க அப்படி சொல்லுவோம். நீயத்தில் இன்னொரு துண்டு நான் சொல்ல வரேன். தக்குவாவோட எப்படி போகையிலும் இது பாருங்க, அதான் நீ முக்கியம். அநியாயங்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்துண்டு பேகையும் சுமந்துட்டு போகிறேன். பேக்கில் பாரத்தை விட இந்த அநியாயத்தில் பாரம் தான் கூட. ஃபைன்ன ஹைர ஜாதி தக்குவா. பாவம் எல்லாம் குழப்பத்தையும் தள்ள போட்டுன்னு போனால், இப்போ தக்குவாவுடைய போனேன் இல்லை, தக்குவாவுடைய போனேன் போகிற நேரமே குர்ஆன் சொல்லு ஒத்த ஜவ்வது, பிரயாணத்துக்குரிய எல்லா சாதனங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கோ. அப்படி நான் குர்ஆன் சொல்ல வர பேக் ஒன்றோணும், இந்த தெத்தியோ சாமான்கள் ஓணும். ஆனால் தக்குவா முதன்மையாக ஓணும். போகிற நேரமே வேணும் அது. அப்போ எனவே பாவங்களையும் உள்ள அநியாயங்களையும் சுமந்துண்டு போனால் தக்குவாவோட போனதாக அது ஆகாது. எனவே என்ன செய்யணும்? அதுலேருந்து எல்லாம் கலரும். நல்ல ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு ஏற்கனவே இருந்த பாவச் செயல்களிலிருந்து மீண்டு போகணும். அவர் திரும்ப அவரை சொத்தை பறித்து இவருக்கு அநியாயம் செஞ்சுருந்தால் அதெல்லாம் நிப்பாட்டணும். அவர்கிட்ட வைத்து மன்னிப்பெல்லாம் கேட்டு யாருக்காலும் கொடுக்க இருந்தால் அந்த கொடுக்குறதெல்லாம் கொடுத்து
இல்லையா அவர்கிட்ட கடன் வாங்கி கொடுக்காமிக்கிறேன் இவ்வளோ நாளாக கேட்டால் சாட்டு போக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் ஹஜ்ஜி போ சல்லிக்கு ஹஜ்ஜி போ தானே பார்க்குறேன் ஹஜ்ஜி போ சல்லிக்கு. இப்போ குர்ஆன் சொல்லுது இந்த அநியாயத்தில் சுமந்துட்டு போகாது, கடனை கொடு. அவரோட தோட்டத்தில் ஒரு 2-3 அடி இங்கால இவர் வேலி அடிச்சு விட்டார். இப்போ நான் போய் சொல்லணும், இந்தாங்க இது உங்களோட தோட்டம் தான், நான் ஏதோ தவறட்டுன்னு மன்னிச்சு கொடுங்கோ எடுத்துக்கோன்னு சொல்லணும். இதெல்லாத்துலேயும் இது கலந்துருதான் நான் ஜீப்போம். இப்போ தக்குவாவை எடுத்துன்னு போகிறேன்னு கருத்து, இல்லாட்டி பாவங்கரெல்லாம் சுமந்துட்டு போகிறேன்னு கருத்து. அங்கே வைத்து ஹஜருல் அஸ்வத் கல்ற மோத்தை அடித்ததுக்கு பாவம் நம்ம ஒரு நாளும் கழியாது. கழியுமா? கழியாது. இரண்டா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனுஷன் மிச்சம் தூரம் பிரயாணம் செய்து தலைவெறி கோலமாக போகிறான். வைத்து காபத்துள்ளா நின்றுட்டு யா அல்லாஹ் அத்தா இதுத்தான்னு கேட்குறான். நான் சாப்பிட்டது மாறாம், குடித்தது மாறாம், எல்லாம் செஞ்சது மாறாம். ஃபன்னா யுஸ்தஜாபுல், அவனுக்கு எப்படி அல்லாஹ் பதில் சொல்லுவான்? அர்போனாவியால் வர ஒரு ஹதீஸ் இது சரியா. இப்போ இவர் அதெல்லாம் களியாட்டி இப்போ அங்கே ஒன்றும் கிடைக்காது. ஒரு நாளும் ஹஜருல் அஸ்வத் கல்லில் அதை கேளா, அது ஒரு நாள் கழியாது. இங்கே வச்சு ஆளுக்கு கொடுக்கிற அவருக்கு கொடுக்கிற கடன் இவர் செஞ்ச அநியாயம் எல்லாத்தையும் கழிச்சிட்டு பாவம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு பாவம் எல்லாத்தையும் இறக்கி வீசிட்டு தக்குவாவை சுமந்துனா போகும். அதான் குர்ஆனிங்க சொல்லுது, ஃபைன்ன ஹைர ஸாதி தக்வா. ஹஜ்ஜி போன மாதிரி தான் அப்போ அப்படி சொல்ல போகிறீங்களோ? ஹஜ்ஜி போன மாதிரி தான் அப்போ கிடைக்காது போலான்னு நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தா அப்படி இல்லை. கண்டிப்பாக அப்படி செஞ்சாகும். இல்லாட்டி எப்படி தக்குவாவோட போகிறேன்னு சொல்லுங்களேன். வேறு மாதிரி எப்படி தக்குவாவோட போகிறேன்? அவனையும் செஞ்ச அநியாயம் இவனையும் செஞ்ச அநியாயம் எல்லா அநியாயத்துக்கும் பரிகாரம் காணாமல் சும்மா போகிறேன். இப்போ தக்குவாவோடைய போகிறார் அவர் இல்லை, பாவங்களோட போகிறார். அப்பனவே ஃபைன்ன ஹைர ஸாதி தக்குவா. திரும்ப இது இந்த ஹஜ்ஜி போகிறது தவிர ஆக முக்கியமான இன்னொரு கருத்து. சரி, இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஹஜ் உள்ளுக்கு ஹஜ்ஜை தொடங்குறதே எப்படி தொடங்குறது தான் சொன்னேன். ஹஜ் உள்ளுக்கு போனால் ஹஜ்ஜில் இருக்கிறது எல்லாம் என்னென்னா திக்ரும் துஆவும் தான். 5 நேர தொழுகையை விட வேறொரு தொழுகை உண்டு அங்கே இல்லை. ஹஜ்ஜுக்குன்னு ஒரு தனி தொழுகைக்கா? ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி தனி தொழுகை உண்டு, அப்படி ஒரு தொழுகை இல்லை. ஹஜ்ஜில் இருக்கிற என்னென்றால் திக்ரும் துஆவும் தான். திருப்பி திக்ரும் துஆவையும் தான் குர்ஆன் ஹஜ்ஜை பற்றிய வசனங்கள் உள்ளுக்கு சொல்லியிருக்கு. இந்த பாருங்களேன், இது உண்டு. ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறான். இது ஒரு வசனம். இது பாருங்க, ஃபைதா அஃபதும் மின் அரஃபாத். அரஃபாத்திலேருந்து நீங்கள் அப்படியே திரண்டு காபத்துல்லாவுக்கு தவாப் செய்வதற்காக வந்தால், அதான் கருத்து இல்லை, நான் விளக்கமாக சொல்ல வரல. ஃபதுக்குருல்லாஹ் இந்தல் மஷ்அரில் ஹராம். முஸ்தலிஃபாவில் வச்சு நீங்கள் முஸ்தலிஃபா தான் மஷ்அருல் ஹராமை, முஸ்தலிஃபாவில் வச்சு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், திக்ரு செய்யுங்கோ. அரஃபாலேருந்து அப்படியே வந்து முஸ்தலிஃபாவுக்கு வரும். முஸ்தலிஃபாவில் கொஞ்சம் நேரம் மீப்போம். இப்போ ஈக்கிறெல்லாம் கொஞ்சம் கரைச்சலாக தேங்கி இப்போ இல்லையா, சனம் ஓவரா மாதிரி முஸ்தலிஃபாவுக்கு வார நேரமே சுபமாயிருது. ஆனாலும் உண்மையாக என்ன செய்யணுமெண்டா, அந்த முஸ்தலிஃபாவில் கொஞ்சம் நேரம் தங்கி இருக்கணும், கொஞ்சம் நேரமாலும் மீக்கணும். அப்போ என்ன செய்யணும்? முஸ்தலிஃபாவில் திக்ரு தான் செய்யணும். ஒதுக்குரூஹு கமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினது போல் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஏண்டா முந்தி ஜாஹிலியா காலத்தில் இந்த இதுக்குள்ளாலையும் ஹஜ்ஜுலுக்கும் பழைய பாட்டுகளை படிச்சுட்டு அந்த ஏண்ட கபீலா தான் சிறந்தது, ஓண்ட கபீலா தான் சிறந்ததுன்னு சொல்லி படித்தால மீந்து. அதனால் அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க, அல்லாஹ் வழிகாட்டின மாதிரி. ஒயின் குந்தும் மின் கபலிஹி மினத்தாலீன், நீங்கள் முந்தி வழிகேடர்களாக நிச்சயமாக இருந்தீர்கள், ஆனால் இப்போ அப்படி இருந்துறாங்க சொல்லி அல்லாஹ் இங்கே சொன்னான். அப்பனவே இது ஒரு திக்ரு. திரும்ப இங்கே பாருங்களேன் இந்த துண்டை, சும்மா அஃபீது மின் ஹைசு அஃபாதன் நாஸ். நீங்கள் மக்கள் எல்லாருமே அந்த அரஃபாடிருந்து அப்படியே போய் முஸ்தலிஃபா போய் அங்கிருந்து திரும்ப காபத்துல்லாவுக்கு வந்து தவாப் செய்யணும். இதில் பல வித்தியாசங்களுக்கு நான் எல்லாத்தையுமே இங்கே சொல்ல விரும்பலை. ஆனால் முக்கியம் என்ன தெரியுமா? வஸ்தக்ஃபிருல்லா, அப்படி வார நேரம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். முஸ்தலிஃபாலேருந்து மக்கள் எல்லாருமே போகிற மாதிரி நீங்களும் போங்க. அதாவது நாங்கள் பின்னால் சொல்கிறேன், அரஃபாத்துக்கு அடுத்தது முஸ்தலிஃபா,
முஸ்தலிஃபாலிருந்து திரும்ப காபத்துல்லாக்கு வந்து தவாஃப் செய்யணும். இதுதான் ஒழுங்கு. இதை இப்போ கொஞ்சம் அந்த பிறையான கஷ்டங்கள் அந்த இந்த சிக்கலால் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்குது, அது பிறைய இல்லை. ஆனால் நேரடி ஒழுங்கு இதுதான். அப்படி வார நேரம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். திரும்பி பினாக்கு வாரதை திரும்பி இன்னொரு முறை, அப்போ அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இங்கேயும் திக்ரு, இஸ்திக்ஃபார் ஒரு திக்ரு. திரும்ப அங்கால வாங்கலை, ஃபைதா கதைத்தும் மனாசிக்கும், இந்த ஹஜ்ஜுடைய எல்லா மனாசிக்கான கிரியைகள், எல்லா கிரியைகளையும் முடித்து அந்த உடையெல்லாம் களைஞ்சி, ஹிராம் உடையெல்லாம் களைஞ்சி அந்த பெருநாளை கொண்டாடுவோமே அங்கே, அது முடிஞ்சிட்டால் இப்போது நீங்கள் ஃபதுக்குருல்லாஹ கதிக்கிரிக்கும் அபாக்கும் அவ் அஷத் உதிக்கிற, நீங்கள் உங்களோட முன்னோர்களை ஞாபகப்படுத்துறதை விட கூடுதலாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இந்த உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காலத்தில், அந்த காலத்தில் அரபியல் தங்களோட பெருமை பாடினெல்லாம் செஞ்சது அந்த நேரம். அப்போ அல்லாஹ் எங்கே சொல்ல வந்தால் அதை விடவும் அல்லாஹ் நீங்கள் நினைவு கூறும். எங்கே இது? மினால எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த முதலாவது கல் எறிஞ்சிட்டு வந்து எல்லா உடையெல்லாம் களைஞ்சி திரும்ப மினாவை போயிடும். மினாவை போயிருந்து கொண்டு என்ன செய்கிறேன்னா திரும்பவும் திக்ரு இதெல்லாம் ஈடுபடணும். ஃபதுக்குருல்லாஹ கதிக்கிரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்து திக்ரன். அப்போ திக்ரில் உண்டு அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுற, ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஒலஹூ ஃபில் ஆஹிரத்தி ஒமாலஹூ ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக். யா அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலே நன்மையைத்தா, மறுகையிலேயும் நன்மையைத்தான். பின்னால் ஆயத்தில் வருமது உலகத்தில் மட்டும் நன்மையை தாண்டு திக்ரு செய்து, துவாவும் திக்ரு சரிந்தானே செஞ்சால் மறுமையில் அவனுக்கு எந்த பங்கும் இருக்காது. இதுக்கு அடுத்தது வரும் மக்கள்கிட்ட இன்னொரு சாராக இருக்கிறார்கள், அவங்க உலகத்திலே எனக்கு நன்மையைத்தான், மறுமையிலே எனக்கு தாண்டு கேட்பார்கள். அப்போ இதுவும் திக்ரு. திரும்ப பாருங்க, ஒதுக்குள்ளாஹ ஃபி ஐயாமின் மாதூதாத், குறிப்பிட்ட சில நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஃபமன் தாஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்மாலை ஒமன் தஅஹர ஃபலா இஸ்மாலை லிமன் இத்தகா. ஹஜ்ஜுடைய வணக்கம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படின்னு சொன்னால் 10வது நாளை பிறகு 11, 12, 13 3 நாள் ஈக்கலாம் மினால. ஆனால் யாராவது 2 நாள் இருந்துட்டு போக விரும்பினா குற்றம் இல்லை அவருக்கு, நீ சொல்லு. ஆனால் என்ன செய்ய வேண்டாம், அந்த நேரம் அந்த மினால் இருக்கிற நேரம் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் கூறுங்கள். ஒதுக்குருல்லாஹ் ஃபி ஐயாமின் மாதூதாத், அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள், நினைவு கூறுங்கள். ஆனால் 2 நாளையில் போயிட்டால் அவருக்கு குற்றம் இல்லை. ஆனால் ஒரு ஷர்த்தோட, லிமன் இத்தகா, தக்குவாவோடு இருந்து கொண்டு தான் நீங்கள் போயிருக்கணும். அப்போ அவருக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை. இவ்வளவும் சூரத்துல் பக்கரால வந்தது. 197வது ஆயத்திலேருந்து அல்லது 196வது ஆயத்திலேருந்து 203வது ஆயத்து வரையும் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை தான் தொடர்ந்து சொல்லிட்டு, ஒவ்வொரு ஆயத்துக்கும் பெரிய ஆயத்து. அந்த எல்லா ஆயத்துலேயும் முஸ்தலிஃபாவில் தங்குறது, அரஃபாவில் தங்குறது, மினாவில் தங்குறது, இது எல்லாத்தையும் சொல்லும் போது எல்லாமே திக்ரை தான் குர்ஆன் சொல்லி. திக்ருண்டா ஒன்று திக்ராக இருக்கும், அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி திக்ராயிருக்கும், அல்லது பாவ மன்னிப்பாயிருக்கும், அல்லது துவாவாயிருக்கும், ஏதாலும் ஒரு துவா கேட்குறாயிருக்கும். இது எல்லாமே திக்ரு தான், அப்படித்தானே? அப்போ இதைத்தான் அந்த எல்லா கட்டங்கள்லையும் செய்யணும். அரஃபா உட்பட, அரஃபா, முஸ்தலிஃபா, தவாஃபு, இந்த எல்லாம் சேர்ந்து திக்ரு தான். அவ்வளோ கட்டங்கள்லையும் குர்ஆன் திக்ரதையும் துவாவையும் தான் சொல்லியிருக்குது. இது பக்கரா. திரும்ப நாங்கள் சூரத்துல் ஹஜ்ஜுக்கு வருவோம். குர்ஆன் சின்ன சின்ன துண்டு துண்டாக ஹஜ்ஜை பற்றி பல இடங்கள் சொல்கிறது. ஆனால் 2 இடங்களில் விரிவாக சொல்கிறது. 1 பக்கரா, 2 சூரத்துல் ஹஜ். சரியா? குர்ஆன் இந்த ஹஜ்ஜை பற்றி பல சூறாக்கள், இப்போ ஆல இம்ரான்லேயும் இருக்குது 2 வசனங்கள். ஆனால் பக்கரால விரிவாக சொல்லிருக்குது, திரும்ப ஹஜ்ஜில் விரிவாக சொல்கிறது. அப்படி வார ஹஜ்ஜில் ஒரு வசனத்தில் பாருங்க, லியஷது மனாஃபியா லஹும், ஹஜ்ஜுக்கு வார ஏனென்றா சில நலன்களை பெற்றுக்கொள்வதற்காக. நாங்கள் பின்னால் பார்ப்போமே. திரும்ப எங்களுக்கு முக்கியம் இந்த துண்டு, வயதுக்குரு இஸ்மல்லாஹி ஃபி ஐயாமின் மாலூமா, குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகத்தான் ஹஜ்ஜுக்கே வாரது. ஹஜ்ஜுக்கே வாரது இந்த திக்ருக்கு துவாக்கு தான் அந்த குர்ஆன் இந்த ஆயத்தில் சொல்லுது. திரும்ப அதே சூறால ஒலிக்குள்ளி உம்மத்தின் மண் சக்கன், ஒவ்வொரு சமூகத்துக்கும் கிரியைகள் இருக்குது, வணக்க வழிபாடுகள்னு சில ஒழுங்குகள் இருக்குது. லியதுகுரு இஸ்மல்லாஹி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம்,
மிருகங்களை அல்லாஹ் அளித்த மிருகங்களை பலியிடுவதற்காக வேண்டி சில திக்ருகளை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்காங்க. எது குரு இஸ்ம் அல்லாஹ்வுடைய இந்த பேரை நினைவு கூறுவதற்காக என்று அல்லாஹு தாலா திரும்பவும் அதை இதோடு சம்மந்தப்படுத்தி குர்பானோடு சம்மந்தப்படுத்தி உதுஹியாவோடு சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஹஜ்ஜில் ஒரு முக்கியமான பகுதி உதுஹியா. எங்களுக்கும் ஹஜ்ஜுக்கு வெளியில் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் அதையும் எப்படி தெளிவு சொல்லிச்சு என்றால் திக்ரோடு சொல்லிச்சு. அதையும் கூட திரும்ப அடுத்தது பாருங்க. லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா ஒலா திமாவுஹா ஒலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். இந்த மிருகங்களோட ரத்தமோ அல்லது இறைச்சியோ அல்லாஹ் போய் சேர்றதில்லை. இந்த அறுக்கிற நேரம் இருக்கிற தக்குவா உணர்வு இருக்குது, அதுதான் அல்லாஹ் இடத்துல போகும். சரியா? ஆனால் அந்த மாடுகளை ஆடுகளை கொண்டு வரதுக்காக நீ பகா கொடுத்தா இப்போ தக்குவாவாக போகும். பகா கொடுத்து அந்த அநியாயமெல்லாம் செஞ்சு மிருகத்தை கொண்டு வந்து அறுக்கிறது தக்குவாவோட அப்படி சொல்லலுமா? எனவே இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். செய்யும் போதோ மிருகங்களை எப்படி நடத்தணும்னு இருக்குதே. ஹதீஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஹதீஸ்லேயே வந்து திரும்ப மிச்சம் ஹலாலான செயற்பாடாக அது இருக்கணுமே. தொடங்கினிலிருந்து கடைசி வரையும் ஹலாலான ஒரு செயற்பாடாக இருக்கணும். அப்போ தானே நீங்கள் சொல்கிறத செய்யலாம். அந்த இறைச்சி போகாது, அந்த அந்த ரத்தமும் போகாது அல்லாஹ்விடத்தில். ரத்தமும் இறைச்சியும் போகும் மாதிரி தான் எங்கட என்ன. அதனால தான் எப்படியாவது சரி கொண்டாந்து அறுத்து போட்டுருவோம் நினைக்கிறது. எப்படி கொண்டாந்தாலும் அறுத்து போட்டுருவோம் நினைக்கிறதுக்கு காரணம் என்னது? இறைச்சியின் ரத்தமும் அல்லாஹ்விடத்தில் போகிற மாதிரி. அல்லாஹ்விடத்தில் போகிறது தக்குவா. தக்குவா போகணுமாக இருந்தால் எல்லாமே ஹலாலாக அப்படியே தொடர்ந்து வந்திக்கும். அப்போ எனவே இங்கேயும் அல்லாஹ் அதே கருத்து தான் சொல்கிறேன். திக்ரு அதே கருத்து தான் இங்கேயும் இருக்குது. அப்போ எனவே நாங்கள் என்ன பார்க்குறோம் டாயிலேருந்து குர்ஆனுடைய கருத்துப்படி இந்த வணக்கம், அதாவது ஹஜ் என்ற வணக்கம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு முழு வணக்கம். அப்படின்னா இந்த பாருங்க, ஹஜ் எப்படி வருமண்டா இந்த பாருங்க. இது பாருங்க, ஹஜ் ஒரு பூர்ணமான ஒரு ஆழ்ந்த வணக்கம். எப்படி வருமண்டா, ஒன்று ஹஜ்ஜில் கஷ்டம் இருக்குது, துன்பங்களும் முயற்சியும் இருக்குது. அப்படி தானே சொகுசாக அழிக்கிற மாதிரி அங்கே போய் இருக்கல. எத்தனையோ சிக்கலுக்குள்ளால கஷ்டத்துக்குள்ளாலாம் அங்கே இருக்கணும். பிரயாணம் போகிறதும் அப்படித்தான், போகிறது வாரது எல்லாமே அப்படித்தான். ரெண்டு, திக்ரு துவா சிந்தனை பொறுமை இதெல்லாம் சேரும். இது இன்னொரு பக்கம். மூணாவது, செலவும் சதக்காவும் இருக்குது. போகிறதுக்கான பெரிய ஒரு செலவு இருக்குது. பிறகு அங்கே போனதுக்கு பிறகு உதவியா கொடுக்குறாண்டு ஒரு பாது இருக்குது. அப்போ அது ஒரு சதக்கா ஆண்டு இருக்குது. திரும்ப இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, பெண்களுக்கு ஜிஹாதிக்குதான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, ஆனால் அலைஹின்ன ஜிஹாதும் லா கித்தால ஃபீ, அதாவது போராட்டம் இல்லாத ஒரு ஜிஹாது உண்டு. அது என்னண்டா அல் ஹஜ்ஜு வல் உம்ரா, ஹஜ்ஜும் உம்ரா. அப்போ எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஜ் என்பது ஒரு ஜிஹாத், ஆனால் யுத்தம் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து ஒன்று கேட்கிறேன் நான். சில வணக்கங்கள் இது மட்டுமே இருக்கும். திக்ரும் துவாவும் சிந்தனையும் இருக்கும். பொறுமன்ற பெரிய அளவுக்கு தேவையில்ல, திக்ரும் துவாவும் சிந்தனையும் இருக்கும். உதாரணமாக தொழுகை மாதிரி, அது நோம்புக்கு வந்தால் பொறுமையும் சேர்ந்துக்கும். அதில் பொறுமையும் சேர்ந்து கொள்ளும். ஏண்டா பொறுமை ஐக்கணுமே, சாப்பிடாம ஐக்கிறோம், அப்போ அது சேர்ந்து கொள்ளும். ஜக்காத்துக்கு வந்தால் அதில் செலவும் சேர்ந்து கொள்ளும். திக்ரும் பெருசாக திக்ரு ஒன்று இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. அந்த நீயத்தோடு சம்மந்தப்பட்ட திக்ரு மட்டும்தான் ஐக்கும், ஆனால் அதில் செலவு சேர்ந்து கொள்ளும். ஆனால் இதில் ஹஜ்ஜில் எல்லாம் சேர்ந்து கொள்ளும். ஏனைய வணக்கங்களை பிரிஞ்சு இருக்கிற எல்லாம் இது உள்ளுக்கு எல்லாமே ஒன்றுக்கு சேர்ந்து கொள்ளும். ஹஜ்ஜை பொறுத்தவரை திரும்ப இது பாருங்க, ஹஜ்ஜில் 8, 9, 10, 11, 12, 13 இவ்வளோ நாளும் இருக்குது. அப்படித்தானே? 8 மட்டும் நாங்கள் கொஞ்சம் நீங்கி கொள்ளலாம். ஏண்டா அது போகிற வைத்து மினால் தங்குற.
இனிந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரையும் போகலாம். இதில் இந்த ஒரு நாளை விட்டுடலாம், வேணுமெண்டா 2 நாளில் வந்துடலாம். மினால தங்குறத இடையில ஒரு நாள் நின்றுட்டு அப்படியே வந்துடலாம் மினாலிருந்து. அப்போ என்னவே குறைஞ்சது 1 2 3 4 நாளால் வீக்கு. 4 நாளும் என்ன செய்கிறேன்டா, திக்கரில் மூழ்குது தான் கருத்து. 4 நாளும் அப்படியே திக்கர் துவா இதிலே மூழ்கி இருத்தல். அதான் ஆச்சு. அப்படி மூழ்கிறில்ல. நாங்கள் இப்போ தொழுகிற எவ்வளோ நேரம், குறிப்பிட்ட கொஞ்சம் நேரம் தானே இல்லையா? தொழுவம் எப்படி லோஹரு கொஞ்சம் நேரம், மாசரு மகரிபு இஷா, இடையில ஒரு பெரிய ஓஃப், அப்படி தானே, பெரிய ஒரு ஓஃப் இருக்குது. இது அப்படி இல்லை. முழு நாளும் திக்கரும் துவாவும் இதுகளுமே முழு நாளும் இருக்குது. அப்போ எனவே இது ஒரு கடுமையான ஒரு ட்ரைனிங் உண்டு. இடக்கிட கொஞ்சம் ரெஸ்ட் ஒன்று எடுப்போம், அது சந்தேகம் இல்லை. மனுஷன்றதுனால இடக்கிட ரெஸ்ட் எடுப்போம். இப்போ தொழுகையில் ரெஸ்ட் கூட தொழுகை குறவு. இந்த 5 நேரம் எல்லாம் சேர்த்தா ஒரு கூடனா 1 ஹவர் போகும், 5 நேரத்தையும் சேர்த்தா. ஆனால் ரெஸ்ட் எவ்வளோ நேரம், மற்ற 23 மணித்தியாலம் கிட்டத்தட்ட. ரெஸ்ட் இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிஞ்சிக்கு ரெஸ்ட்டுகள் அதில் கூட. அதே மாதிரி நோன்பு பகலைக்கு மட்டும் இரவு. இப்போ உதாரணமாக கடமில்லையே நாங்கள் தராவி போகிறது, போனாலும் 1 ஹவர் 1/2 ஹவர் 3/4 ஹவரெல்லாம் மீங்கி தொழுகை, அந்த தராவி தொழுகை அப்படி தானே. அப்போ நீண்ட நேரம் ரெஸ்ட் உண்டு. இங்கே இல்லை, அப்படி உண்டு. இங்கே இடக்கிட ரெஸ்ட். ஆனால் முழுக்க இங்கே முதன்மைப்பட்ட விஷயம் என்னென்னா திக்ர். குறிப்பிட்ட கொஞ்சம் நேரம் இடக்கிட ஒரு ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும். முழு ரெஸ்ட்டும் தொழுகை கொஞ்சம் நேரமும் அல்ல, முழு திக்கரும் ரெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான். அரஃபாண்டு வந்தால் முழுக்க அதுதான். அரஃபா அந்த வெட்டெலும்பி வெளியில் போய் குந்தினா முழுக்க எலும்பி போகும். மட்டும் ஒரு 2-3 மணித்தியாலம் திக்கரிலே மூழ்கி போகும். ஏழுமானத்தான் ஹஜ். அதுக்கான ஒரு கடும் ட்ரைனிங் ஒன்று இருக்கணும். கூட்டின்னு போகிற ஹஜ்ஜுடைய குரூப் வந்து இதை அழகாக விளங்கப்படுத்தி இது எப்படி சாத்தியப்படுத்துறேன்னு பார்க்கணும். அல்லாஹ் என்ன செஞ்சேன்னா, இது பாருங்க, ஒரு கொஞ்ச நாள் தான் போட்டேன் ஹஜ்ஜிக்கு. மாதம் போட்டால் ஆள் அவுட் ஆயிரும். அதோடு ஒரு மாதம் திக்ரு செய்யுங்கண்டா முடிஞ்சு. அப்போ எனவே அல்லாஹ் என்ன செஞ்சேன், ஒரு சின்ன ஒரு காலப்பிரிவு மட்டும் போட்டேன். இவ்வளோ நாள்னு போட்டேன். இடையில கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்டுக்கு வாரத்துக்காக வேண்டிய அல்லாஹ் என்ன செஞ்சேன்டா, பெருநாளையும் வச்சேன். முடியெல்லாம் களைஞ்சி நாமெல்லாம் வெட்டி எல்லாம் செஞ்சு குளித்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் 10ஆவது நாள் ஒரு ரெஸ்ட் ஒன்று வச்சேன். அது பிறகு மற்ற எல்லாமே திக்ரு மௌராதுகளோடையுமே இருக்கணும். துவா கேட்டுக்கொண்டு திக்ரு செஞ்சுக்கணும். எப்போவுமே அல்லாஹ்வுடைய நினைவோடே இருக்கணும். அப்போ உங்களுக்கு விளங்க நான் சொல்ல வர்றது, முழுக்க ஒரு ஃபுல் டே சொல்லுங்களேன், ஒரு ஃபுல் டே திக்ரு செஞ்சால் எப்படி இருக்கும், அதைத்தான் நீங்கள் சொல்ல வர்றேன். உதாரணத்துக்கு பாருங்கோ, நாங்கள் இப்படி வச்சுக்கொள்வோமே, எல்லா ரெஸ்ட்டையும் போட்டு 3 மணித்தியாலம் வச்சுக்கொள்வோமே. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 9 மணித்தியாலம், சில நேரங்களில் 12 மணித்தியாலம் திக்ரு. இப்போ என்ன செய்யக்கூடாதுண்டா, இந்த டைமில் போட்டு பயானை போட்டு குழப்பிட்டோன்னு என்ன நடக்கிறது தெரியுமா, திக்ரு இல்லாமல் போகிற ஒரு பயானை போட்டுரு, ஹசரத்தை போட்டு அவர் இழுத்து அடிப்பார் 1 ஹவருக்கு. பயானை கேட்காமிக்கலாம், கொஞ்சம் அங்கு பார்த்து நிற்கலாம், கொஞ்சம் படுத்துட்டு துவா கேட்கலாம், பயானை கேட்குறோம் இல்லையோ போகும். பயான் முடிஞ்சதுக்கு பிறகு இனி ரெஸ்ட். ஏன்னா பயானை கேட்டேன், அப்போ ரெஸ்ட் ஒன்று எடுக்கணுமே போயிடும். மக்களை என்ன செய்ய வைக்கிறேன்னு திக்ரு செய்ய வைக்கிற இல்லை. திக்ரு துவா இதுகளோடு இருக்கீங்க, அதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறல. உதாரணமே இது மாதிரி இப்போ ஏத்திகாஃபிக்கு தானே, ஏத்திகாஃப்லேயும் இதே குழப்பம் வைக்கிறேன். ஏத்திகாஃப்ன்ற ஆளைய கருத்தண்டா தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான ஒரு ஒழுங்கு. இதே என்ன ஒரு தொகை பேர் ஒன்று சேர்ந்தோன்னே அங்கேயும் பயானும் டிஸ்கஷனும் எல்லாம் போட்டு தனிப்பட்ட வணக்கம் எல்லாம் அவுட் கடைசியில். அது வானமல்ல, பயானை போடணும், அது மருந்து மாதிரி ஈக்கணும், கொஞ்சம் உப்பு போடுற மாதிரி ஈக்கணும். இது உப்பு கூடி மருந்து கூடி இது இல்லாமல் போயிட்டு கடைசியில். அப்போ அதுபோல் இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, ஹஜ்ஜிலையும் திக்ரு தான் முழுக்க. அல் ஹஜ்ஜு அரஃபான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, ஹஜ் என்பதே அரஃபாவாகும். மறு கருத்து என்ன தெரியுமா, அல் ஹஜ்ஜு திக்ருன் துவா, ஹஜ் என்பதே திக்ரு துவாவும் அப்படி சொன்னதான். சரியா, இதுதான் ஹஜ்ஜில் இருக்கிற ஆக முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் இல்லை கடைசி பாதிக்கு வரோம், அவசரமாக முடிச்சிட பார்க்குறேன் மட்டுமே. திரும்ப ஹஜ்ஜில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன, ஒழுக்க மேம்பாடு.
ஒழுக்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து குர்ஆன் சொல்கிறது. அதில் அந்த ஆயத்து திரும்ப நான் ஓதி காட்ட தேவையில்லை உங்களுக்கு. ஹஜ் இந்த ஹதீஸை சொல்கிறேன். மன் ஹஜ்ஜல் இல்லா, யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார், செஞ்சுட்டு அவர் தூஷணம் எதுவும் பேசலை, பெரிய ஒரு பாவ காரியத்திலே ஈடுபடலாட்டி திரும்பி வார நேரம் அண்டை பிறந்த புள்ள மாதிரி இருப்பார். அவ்வளோ பாவங்களும் இல்லாமல் போய் அழகாக வந்து சேருவார். ஒழுக்க ரீதியாக கடும் பண்பாட்டோடு ஒழுக்கத்தோடு அந்த குறிப்பிட்ட நாட்களில் இருந்து திக்ரு அவுராதுகளோடு இருந்து ஆக்களோட மிச்சம் பொறுமையாக பழகி எந்த தூஷண வார்த்தையும் மோசமான வார்த்தையும் வராமல் பாவங்கள் எதுலேயுமே ஈடுபடாமல் இருந்தார் என்றால் இப்போ நல்ல தூய்மையாக திருப்பி ஊருக்கு வருவார். அந்த மாதிரி ஒரு நிலை தான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க. ஹஜ்ஜி ஒரு மனுஷன் ஒழுக்க ரீதியாக மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப ஹஜ்ஜில் அல்லாஹு தாலா பாவிச்ச ஒரு விஷயம், முன்னால் சொன்ன வசனம் ஒரு துண்டை நாங்கள் சொல்லலை, அது மட்டும்தான் இங்கே பார்க்குறோமே. லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவங்க தங்களுக்குரிய பயன்கள் சிலவற்றை அடைவதற்காக ஹஜ்ஜி போகிறாங்க. என்ன பயன்கள் ஒன்று பாருங்கள். பயன்கள் எல்லாம் வரையறுத்து சொல்லலை, பயன்கள் மட்டும் சொன்னான், பயன்கள் என்று மட்டும் சொன்னான். எனவே நிறைய பயன்கள் அது காட்டும், அந்த பிரயோகத்தினால் நிறைய பயன்களை காட்டும். ஒரு பயன் என்னென்னா முஸ்லீம் உம்மத்தின் சர்வதேச ஒன்று கூடல், அது இது ஒரு பயன்பாடு. அப்படி என்றால் எல்லா நாடுகளிலிருந்து மக்கள் வந்திருந்தால் ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனோட போடலாம். அதனால் ஆரம்ப கால சவுதி அரசாங்கங்கள் ஒரு பெரிய ஒரு மகாநாடோடு நடத்துவாங்க. எல்லா நாட்டிலிருந்து வந்த கொஞ்சம் விஷயம் உள்ள தரமுள்ள ஆக்களை மட்டும் ஒன்றுக்கு சேர்த்து எல்லா நாடுகளிலையும் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்வுகளை கொடுக்கலுமான்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒன்று செய்வாங்க. அப்போ எனவே முஸ்லீம் சமூகத்தின் சர்வதேச ஒன்று கூடலது. ரெண்டாவது அறிமுகமாதல். நான் ஒரு சூடானால சந்திக்கிறேன், நான் ஒரு சோமாலியாவை சந்திக்கிறேன், இங்கிலாண்டால் சந்திக்கிறேன், ஜப்பானால் இப்படி பெரிய ஒரு சமூகத்தை சந்தித்து அதன் மூலமாக அடுத்த சகோதரர்களோடு அறிமுகமாகிறது சரி கூட வேணும். உண்மையில் அந்த சந்தர்ப்பமும் ஹஜ்ஜில் இருக்குது. திரும்ப உங்களுக்கு தெரியும், மக்காவில் நிறைய வரலாற்று சின்னங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளங்களை காணக்கூடிய நிறைய சின்னங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நாங்கள் ஹஜ்ஜில் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக மதீனாவுக்கு போவோம். மதீனாவுக்கு போனால் அங்கேயும் நிறைய இந்த வரலாற்றோடு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றோடு சம்மந்தப்பட்ட நிறைய சின்னங்களை பார்க்கலாம். அது இன்னொரு பயன்பாடு. திரும்ப அறிஞர்கள்கிட்ட கற்கிற சந்தர்ப்பமும் கிடைக்கும், அந்த நேரத்தில் படிக்கிற சந்தர்ப்பமும் இருக்கும். ஏற்படுத்தி கொண்டானாங்க. முந்தி இப்போ மிக்க வேணும் எனக்கு தெரியா, முந்தி இருந்தது காபத்துள்ளான கிளாஸ் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் இப்போ மிக்க கிளாஸுகள் இருந்தது. அப்போ அதே மாதிரி ஹஜ்ஜில் படிக்கிற சந்தர்ப்பமும் இருக்குது. முந்தி இது சரியான விசேஷம். நான் சொல்கிறேன், ஆரம்ப மன்னர் பைசல் அந்த மாதிரி பழைய இந்த மன்னர்களோட காலத்தில் சரியான விசேஷம் அது. இப்போ அதுகள் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை, அல்லது ஒரு குறைந்த லெவல்லாம் இப்போ இருக்குது. அந்த சந்தர்ப்பம் ஹஜ்ஜில் இருக்குது. திரும்ப ஹஜ்ஜில் ஒழுங்காக லேசாக சொல்லி முடிச்சுட்ருவோமே. இது பாருங்கள், இப்படி ஸ்டார்ட் பண்ணும். 8வது நாள் மினாவும் போகும், 9வது நாள் அரஃபாவும் முஸ்தலிஃபாவும், 10வது நாள் கல்லெறிதலும் தவாஃப், அதோட முடியுது. சரியா, பெருநாள்லாம் கொண்டாடி முடியுது. 11, 12, 13 மினாவில் தங்கியிருது. 3 நாளோ 2 நாளோ தங்கியிருக்கலாம். திரும்ப எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு குறியீட்டு வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது நேரடி பொருள் இல்லை, அதுக்கு நேரடி பொருள் இல்லை. எப்படி என்ன தவாஃபண்டா நான் அல்லாஹ்வை மையப்படுத்தி வாழ்கிறேன்னு மனசில் கொள்ளும். அல்லாஹ்வுடைய வீட்டை சுற்றி வர கருத்தாது, அல்லாஹ்வை மையப்படுத்தி என் வாழ்க்கை போகுது ரெண்டாவது சொல்கிறேன். அதில் நல்லா மனசில் 11 மண்டா 7 முறை சுற்றுறேன், ஒரு முறையோட ஓடிடாம. ரெண்டாவது சஃபா மருவா 2க்கு மடையில் ஓடுறது என்னென்னா பழைய நினைவு. என்னது? ஹாஜர் தண்ணி தேடி ஓடினது சம்பவம் தெரியும். அப்போ அதை எப்படி நினைவு, இந்த எளிய நிலையில் இருந்து தான் உண்மையில் இந்த சமூகம் உருவாச்சு. ஹாஜர் என்ற பெண் ஒரு அடிமை பெண் அடிப்பார்கள் அந்த காலத்தில். சரியா? இப்போ தன்னந்தனியை பாலைவனத்தில் விட்டுட்டு போடுது. அப்போ எனவே அதை ஞாபகப்படுத்துகிற நேரம் என்ன எங்களுக்கு வருதுன்ற இவ்வளோ சின்ன இடத்துலேருந்து தான் இந்த கோடிக்கணக்கான மக்களும் அது சேர்ந்துருக்கிறார். அந்த மனநிலை அவருக்கு வரும். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு காரணம் ஒரு சின்ன பெண், ஆகவே எளிமையான ஒரு பெண்ணில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ற கருத்தை அது தரும்.
திரும்ப அரஃபா ஏற்கனவே சொன்னது மாதிரி மஹ்ஷர் வெளியே நினைவு கூறும். கல்லறுதல் நேரத்தோடு சொன்னது மாதிரி ஷைத்தானிய சக்திகளை விரட்டுதல் என்று கருத்து தரும். இந்த கருத்து மனசுக்கு வராட்டி இப்போ அது வெறும் வெளித்தோற்ற செயலாக மட்டும்தான். சரியா? இதைத்தான் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கம் சொல்லும்.